Okay, சும்மாவே let me just ask this question to UV. UV, ஆ நீங்க போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ரயன் ஃபேமிலி வந்தத பாத்தீங்களா? பார்த்தேன் அஞ்சலி. அப்ப அவங்க பேசினது நீங்க தெரிஞ்சிருக்கும்ல? அவங்க அக்கா சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல? ஆமா ஆமா. அவங்க வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாங்கல்ல. ஜாக்லின் வந்து அவங்க பின்னாடி பேசுறாங்கன்னு she gave a misinformation to Ryan. அப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ரயன் ஆல்ரெடி ஸ்டார்டட் பிச்சிங் அபவுட் ஜாக் தப்பு அதுவும் கரெக்டா கூட சொல்லாம தப்பா அவரு என்ன மனசுல நினைக்கிறாரோ அத வந்து he was framing her already 1 week முன்னாடியே அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டார்ல ஆமா, நீங்க உள்ள சவுண்டும் அவரும் பேசியிருப்பாங்க. ஆமா அப்போ ம். நீங்க உள்ள போய் ஜாக்குக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருக்கலாம்ல நீங்க ஒரு ஒரு பிட் ஆஃப் ஹிண்ட் கோவா கேங் பத்தி குடுக்கவே இல்ல. அவன் நல்லா புரிஞ்சுக்கினாங்க அவங்க ஜாக். பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து ஒன் லாஸ்ட் ஹோப் வாஸ் ஆல்வேஸ் ராயன். ராயன வந்து அவங்களால நம்பாம அவங்க வந்து எப்படியோ ராயன வந்து முழு நம்பிக்கையோட தான் இருந்தாங்க. ஃப்ரீ டாஸ்க் வீக் போது. எதுக்கு நீங்க ஒரு குட்டி ஹிண்ட் கூட குடுக்கல அவங்களுக்கு? ஐ அம் ஜஸ்ட் கியூரியஸ் அபௌட் திஸ். ஆக்சுவலா அங்க ஹிண்டே குடுக்கக்கூடாதுக்கு தான் உள்ள போனோமே. ஸோ அவங்க கேமை மாத்திடக்கூடாது. நம்ம வெளியேருந்து ஒரு ஹிண்ட் குடுத்து அவங்களோட கேமை மாத்திடக்கூடாது. ஆக்சுவலா அவங்களே புரிஞ்சிடுச்சு. சௌந்தர்யா பின்னாடி பேசுறா, ஜாக் பின்னாடி ரயன் பின்னாடி பேசுறான்னு அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ புரியாம தான் நம்ம ம். அட்லீஸ்ட் சொல்லியிருக்கலாம். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி வந்த உடனே பெருசா எதுவும் சொல்லிக்க தேவையில்ல. நம்ம உள்ள போன ஹோப் எதுக்குன்னா, வெளியே நெகட்டிவா போல நீ உன் கேம் தைரியமா விளையாடு. ஃபைனலை பார்த்துக்கலாம். அவ்வளோதான். கொடுத்த இதுவுனா ஃபைனலை பார்த்துக்கலாம்னு சொன்னது மட்டும். இல்ல ஓகே, முதல்ல ஓகே. அந்த அந்த Got இன்ட் it, got குடுத்திருந்தா it. அது நெகட்டிவ் தான் அவங்களுக்கு போயிருக்கும். ஸோ அதான் இட்ஸ் குட் தட் யூ டிட்ன்ட். ஓகே, ஓகே. Got it. ஆக்சுவலா கோவா இல்ல கேங் அது பத்தி பேசவே கூடாதுதான். அதை பத்தி அப்படியே அவாய்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இந்த பிளான் வேற. நாங்க உள்ள போறதுமே சௌந்தர்யா அப்பா வந்து ஒண்ணு பண்ணிட்டாங்களா. ஐயா நீங்க என்கிட்ட பேசிட்டு போயிருந்திருக்கலாம் ஐயா. ஐயா சூப்பராலாம் சொல்லியிருப்பேன் ஐயா. நான் பேசலாம் நினைச்சேன் ஐயா. சரி ஏன்யா சரி இப்படி பார்த்து நல்ல பண்ணிட்டீங்க? வேலையா. இல்லையா இல்ல இல்ல உங்ககிட்ட நான் வெளிய இருந்து சொல்லு சொல்லணும்னு போறவங்க சொல்லி எந்த அனுப்பிச்சிருப்பேன் தெரியுமா? இன்புட்டும் கொடுக்க இல்ல இல்லையோ ப்ரோ, வெளிய இருந்து எந்த இன்புட்டும் போகாம இருக்கிறது தான் அந்த கேமோட ஹெல்த்தியும். ஏன்னா ஜாக்கே தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க விஜேஸ்ட. ஒரு நெகட்டிவ் போயிருந்தாலும் அதுவும் நான் தான், ஒரு பாசிட்டிவ் போயிருந்தாலும் அதுவும் நான் தான், ரெண்டுமே நான் தாங்கிற சொன்ன கண்டஸ்டன்ட்டே எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்டரியில இந்த 8 சீசன்ல அவங்க மட்டும்தான். ஒரு நெகட்டிவ் வரும்போது இல்ல இல்ல நான் அதை அப்படி பேசிட்டேன் இப்படி பேசிட்டேன், இல்ல நெகட்டிவா போச்சா அதுவும் நான் தான் அப்படின்னு ஒத்துக்கிறதே பெரிய தைரியம் தான். அப்ப வெளிய இருந்து ஒரு இன்புட் போயிருந்ததுன்னா மேபி அது வேற மாதிரி கூட போயிருந்திருக்கலாம். ஆக்சுவலா அதான் அவங்க உள்ள ஒரு கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. நம்ம அதை போய் கொலாப்ஸ் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அவங்க கேம் அவங்க விளையாடிட்டோம். ரொம்ப நம்ம தப்பா இருந்தா சரி, ரொம்ப பேடா இருந்தா நம்ம போய் சொல்லிருக்கலாம், இல்ல இது தப்பா இருக்கு இதை பண்ணுன்னு சொல்லிருக்கலாம். ஸோ அவங்க கேமே ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கோம். சரி அதுவே நல்லா தானே இருக்கு. நம்ம வெளியே இருந்து எதுவுமே எக்ஸ்ட்ராவா கொடுத்துட தேவையில்ல. அதை ஒரு 2 நாள் உட்காந்து யோசிச்சு நம்ம பண்ணது தப்பா இருக்குமோ அப்படின்னு அவங்களுக்கு உள்ள ஃபீல் ஆகி இவன் இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா எல்லா கிளிப்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வெளியே வந்து காட்டலான்ட்டு. ஸோ அதான் கேம் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். Wonderful. ஆக்சுவலா Thanks, yeah. அதுதான் நான் ஒரே ஒண்ணுதான் உங்களுக்கு இன்ட்டா வந்து கொடுக்க. இதுல இந்த வீட்டுல ஒரே ஒரு தங்க புதையல் தான் இருக்கு. விஷால் அந்த தங்க புதையல் மேல கை வச்சிருங்க போதும்ன்ற ஒரு இன்ட்ட வந்து எப்படி போய் சேர்க்கணுமோ அதை சேர்த்திருந்தீங்கன்னா ஒண்ணு யாராலையும் ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. கரெக்ட் தான். ஆனா அதை டைரக்டா சொல்லாம விஷால் சொல்லியிருப்பாரு, என்னோட ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி ஃப்ரெண்ட் தான் சொன்னேன். ஆமா பார்த்தேன், பின்னாடி பேசினா பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதே புரிஞ்சிருக்கும் அவளுக்கு. ஆக்சுவலா அவளுக்கு தெரியும் விஷால் அப்படிதான் சொல்லிட்டு. இல்ல அப்படி எதுவும் பேசி இல்ல காரியா அப்படி எதுவும் பேசி அது டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா அதுவுமே தப்பா போயிடக்கூடாது. இல்ல டைரக்டாலாம் டெலிவர் பண்ண நீங்க எல்லாரும் ரொம்ப குறைச்சி எடை போடுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அவரு கொடுத்த மாதிரி தான் ஹிண்ட் கொடுத்துட்டாரு. அவர் ஆக்சுவலா வெளியே பேசினதெல்லாம் பார்த்தேன்னு சொல்ற மாதிரி அவர் ஹிண்ட் கொடுத்துட்டாரு. அதுமே Guys, please raise your hands and talk. பேசுறத மட்டும் கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்க. நான் ஆர்டர் சொல்லிடுறேன். அப்படியே ஒன் பை ஒன்னா கேட்டுருங்க. கேட்டு நம்ம திருப்பி பேசுறோம். ஓகே மோகனா, மார்ட்டின் பேசுறீங்களா? நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டுமா? அப்ப இருங்க, மார்ட்டின் பேசிட்டு மோகனா பேசிடுங்க. மோகனா பேசிட்டு BB8 பேசிடுங்க. BB8 பேசிட்டு டிராகன் பேசிட்டு லதாமா. சாரி அவரு
யுவராஜ் ப்ரோ வந்து கரெக்டான ஒரு இன்ட் கொடுத்துட்டாரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி. ஏன்னா உங்களுக்கு இங்க யார் நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது அவரு ரயான் பேரும் சௌந்தர்யா பேரும் சொல்லல. ஸோ அதுலயே வந்து ஜாக்லின் டீகோட் பண்ணிருக்க மாட்டாங்க, நம்மளுக்கு தெரியாது. அவங்க ஈஸியா டீகோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனாலதான் அவங்க மோஸ்ட்லி ரொம்ப இப்ப கிரேட்ஃபுல்லா இருக்கிறதுக்கு 2 பேர் காரணமுமே அதனாலதான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா வீட்ல இருந்தே வந்து சொல்லிட்டு போறாங்கன்னும் போது அதனாலதான் வந்து இப்போ முத்துக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறதும் மஞ்சளுக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறதும் வந்து கொஞ்சம் நம்மளுக்கே வந்து கொஞ்சம் ஓவர் போர்டா தெரியுதுன்னு சொல்றோம்ல. ஸோ அப்படிதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் ஹிண்ட் நல்லாவே கொடுத்துட்டாருன்னு எனக்கு தோணுது. அவ்வளவுதான் ப்ரோ. ப்ரோ நீங்க ஏதோ மார்டின் சொல்ல வந்தீங்களே ப்ரோ, யுவராஜ் ப்ரோ ஏதோ சொல்ல வந்தீங்க, நல்லா சொல்லுங்க. அப்படியா? இல்லையே. இல்லையா? சரி ஓகே. ஏதோ மியூட் போட்டுங்க மார்டின் சொல்ல இல்ல வந்தீங்க, மியூட் அதுதான் சரி. போட்டுங்க மியூட் மார்டின் போட்டுங்க. என்னையா தம்ஸ் டவுன் கொடுக்குற? ஆமா, கூப்பிட்டு வச்சு பலார்னு ஒண்ணு வச்சா இது யாரா இருந்தாலும் தம்ஸ் தான் போடுவாங்க. மோகனா பேசுங்க மோகனா. ஆக்சுவலி எனக்கு என்ன பேச வந்தேனே மறந்துடுச்சு ப்ரோ. நீங்க யாராவது கண்டினியூ பண்ணுங்க, நான் பின்னாடி அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஆர்கே ப்ரோ எப்படி இருக்கீங்க? யா ஃபைன். என்ன என்னோட ரிப்ளைஸ்லாம் ஃபாலோ பண்றீங்களா? ஆமா, நிறையவே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்னமும். பட் சில முரண்பாடு இருக்கு, நம்ம அதுக்கப்புறம் வரலாம். ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட பேசிடுவோம். ஐயா, இந்த ஆர்கே அண்ணன் ஸ்பேஸுக்கு முதல் தடவை வரும்போது பயந்து பயந்து பேசவே ஒரு மாதிரியா இருக்கு, ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு, தயக்கமா இருக்குன்னு பேசிட்டு இருந்தாலும் இப்ப லீடு ஸ்பீக்கரா இருக்காரு. முத்துக்குமரன் ஆர்வியில் சூப்பர்ப்பா. நடிப்பு எல்லாமே நடிப்புங்க, நடிப்பு. இல்ல அதெல்லாம் நடிப்புலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இயர் ஐ எம் டாக்கிங் இன் ஸ்பேஸ். தட்ஸ் ஒரு ட்ரூத். அதெல்லாம் நான் வந்து பேக் அடிக்கிறேன். பட் எனக்கு ஸ்டார்டிங் இனிஷியேட்டிவ் எனக்கு எப்பயுமே ப்ராப்ளம் இருக்கும். ஒரு ஸ்டேஜ் இது வரைக்கும் நான் ஏறினது இல்லை பாப்பா. அதுவே எனக்கு இன்னும் பயமா தான் இருக்கு இங்க பேசி. ஆமா, அப்போ நான் வேண்டிக்கிறேன் ஆர்கே, உங்களுக்கு எனக்கு முட்டிக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஏதாவது ஒரு டாபிக்ல. ஓகே, டிராகன் பேசுறீங்க. அடுத்து BB8. அப்புறம் நான் இருக்கேன். பேசுறீங்களா? பேசுங்க. பாப்பாய் ப்ரோ, இது அபிஷியல் வோட்டிங்ல ஜாக் தானே லீடிங். நெக்ஸ்ட் क्वेश्चन. ப்ரோ சொல்லு. You got your answer ma. You got your answer. Next question. ஐயோ அப்ப இல்லையா? சொல்லாம சொல்லிட்டாரு. Girl, you have to have full confidence in Jack. Who else? ஓகே, டிராகன் பேசுறீங்க. BB8 அப்புறம் சூர்யா லதாமா அப்புறம் சூர்யா. இல்ல ஒரே பாயிண்ட் தான் நான் யுவராஜ் சார்ட்ட சொல்லணும். ஆக்சுவலி யுவராஜ் அவங்கள்ட்ட என்னன்னா ஒன்றும் இல்லை. ஐ ரியலி லைக் ஜாக்லின் கேம்ஸ் பிளே இன் BB8ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேல என்டர் ஆன உடனே கேம் ஆரம்பிச்சது அங்கே முத்துக்குமரன் கூட இல்லை. ஷீ இஸ் த ஒன் ஹூ ரியலி ஸ்டார்டட் ஹர் கேம் பிளே வாட் ஷீ வாண்ட் டு டேக் ஆன் ஹர் கேம் பிளே. தட்ஸ் த ரியல் ட்ரூத். அது யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு அப்ரிஷியேட் ஹர். பட் அதுக்கோசரம் இருந்துக்கிட்டு நான் முத்துக்குமரன் ஃபேன் தான். ஐயா, நான் ஜாக்லினுக்கு ஓட்டு போட்டிருக்கேன், அதெல்லாம் அப்பாற்பட்டது. பட் எனக்கு முத்து அண்ட் மஞ்சரி தே ஆர் மை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அது மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன், வேற எதுவும் இல்லை. அதர் தன் தட் ஐ ப்ரிஃபர் டு ஜாக்லின் கேம் பிளே. ஐயா தெரியுங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முத்துக்கும் அடுத்த மஞ்சரி அப்புறம் ஜாக்கு தெரியுங்க ஐயா. நன்றி. ஒரு ஸ்பேஸ் விடாம எல்லா ஸ்பேஸும் அடுத்த சீசன் அவரை உள்ள ரெஃபர் பண்ணணும் மாட்டுக்கு. எனக்கு தெரிஞ்ச ஜாக்கை ரெஃபர் பண்ணி அனுப்பி மைக் உள்வாங்கிருச்சு. திரும்புமா? ஐயோ ஆரன் ப்ரோக்கு இதே பிரச்சனை, லைவ்லயே தான் பிரச்சனை, ஸ்பேஸ்லயே தான் பிரச்சனை. ரெண்டா மந்திரம் வலிக்காம இருக்குமா? அப்புறம் கேக்குதா? மணல் கோட்டை ஜண்டா. டிராகன் கோயட் டிராகன். ஓகே, இல்லை ஆஸ் யூஷுவல் ஆலன் இருக்கும்போது எப்பயுமே நான் என்ன பேசணுங்கிறத மறந்துடுறேன். ஃபைன், எதை பற்றி பேச வந்தேன்? ஃபைன், யாரோ ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, அங்கேருந்து பேசணும்னு தோணுச்சு. இது மாதிரி ராயன் வந்து திருப்பி பேசிக்கிட்டே இருக்கான், கார்னராக பேசுகிறான்ட்டு. எனக்கு அந்த விஷயம் எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, மஞ்சரியும் ஜாக்கும் ஒன்றா இருக்கும்போது தான் இது நடக்குதுங்கிறது எனக்கு தோணுது. இது வரைக்கும் ஜாக் தனியாக இருந்தப்ப ராயன் ஜாக் இருக்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரல.
அது ஏன்னு எனக்கு தெரியல. எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. எப்பயுமே அந்த பாயிண்ட் இனிஷியேட்டிவ் டிஸ்கஷனுங்கிறது அந்த மஞ்சரி, ஜாக், ராயனுனால தான் வருதுன்னு தோணுது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கோ ஏதோ ஒண்ணுக்கோ இந்த அளவுக்கு ஒரு டிஸ்கஷன் போன மாதிரி இல்ல. ஓகே ஃபைன். இப்ப நான் ஒரு ஜாக் சப்போர்ட் பண்றவன்னா, ராயனுக்காக சப்போர்ட் பண்ற மாதிரிலாம் இல்ல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவன் டாஸ்க்குக்காக ஒண்ணு பேசுறான்னு நல்லா தெரியுது. அது எல்லாருக்குமே புரியுது. இவன் முத்துவே சொல்றான். அவன் ஏன் பேசுறான்னு தெரியலையான்னு அப்படின்னு சொல்றான் லைவ்லயே. ஸோ அப்படி இருக்கும்போது, அவன் ஏன் அப்படி பேசுறான்னா, அவன் ஹைப்பர்ல இருக்கான். அவனுக்கு அந்த பாயிண்ட் வேணுங்கிறது எல்லாருக்குமே அங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அத வந்து இந்த டிடிஎஃப் டாஸ்க் ஆரம்பத்திலேயே முத்து ஆரம்பிச்சு வச்சுட்டான். ஒரு விஷயம் நடக்கும்போது, இது அன்எத்திக்கல், எத்திக்கல்ன்னு சொல்லிட்டு அங்க ஆரம்பிச்ச விஷயம் எல்லா டாஸ்க்குக்கும் அந்த பாயிண்ட்ட பேசி, பேசி, பேசி கொண்டு வராங்க. ஸோ அதையே ஒரு டிஸ்கஷனாவே மாத்துறாங்க. இப்ப டிடிஎஃப் டாஸ்க்ல வந்துட்டு அங்க வந்து விட்டுருந்தா, இல்ல இது ஒரு முதல் டாஸ்க்லயே இல்ல இது அன்எத்திக்கல் பத்தி அப்படிலாம் இல்ல. கேம்னா கேம் தான் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தா, எல்லா கேம் அதே மாரி போயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல ஆரம்பிச்ச கேள்விக்கு, கடைசி டிடிஎஃப் முடிக்கிற வரைக்கும் அதே டிஸ்கஷன். ஸோ இது யார் மேல பழி போடுவீங்க? ஆரம்பிச்சவனையா? இல்ல அத கன்டின்யூ பண்றவனையா? ஸோ அதுக்கெல்லாம் ஒண்ணும் சொல்லிட்டு இருக்க ஆரம்பிச்சவர முடியாது. ஸோ யார் ஆரம்பிச்சா? அன்எத்திக்கல் யார் சொன்னாங்களோ அவங்க தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கு நாம ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ ஒரு கேம நடந்துருச்சு. அத கம்முனு அங்க அக்செப்டன்ஸ் இல்லன்னு சொன்னா, இங்கேயும் அக்செப்டன்ஸ் இல்லன்னு சொல்லி கொண்டு வந்து முடிக்கிறதெல்லாம் எனக்கு இல்ல. இப்ப இப்ப எல்லாருக்கும் என்ன கட்டாயம்னா, நான் ஃபேரா தான் விளையாண்டேன். நான் எத்திக்கா தான் விளையாண்டேன்னு ஒரு அத ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அத ஆரம்பிச்சதுனால தான அது நடக்குது. ஸோ அத சொன்னவங்களும் அத தான் ட்ரை பண்றாங்க. பார்க்குற ஆடியன்ஸுக்கும் அதுதான் ஃபீல் ஆகுது. இதே எனக்கு மறுபடியும் இந்த பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்ல எனக்கு என்ன ஃபீல் ஆச்சோ, அந்த கோடு இருக்கும்போது பேசி பேசியே சாவடிப்பாங்க. டிஆர்பி டவுன் ஆச்சு. அந்தன்னு ஒரு ஃபீல் வந்துச்சுல்ல. மறுபடியும் எனக்கு அதே தான் வருது. டிடிஎஃப்ல அந்த கேம போய் கவனிக்கலான்னா, மறுபடியும் பேசுறாங்க. ஐயோ ராமா! அது அது அந்த ஒரு ஃபீல வந்து அவாய்ட் பண்ணவே முடியல இந்த சீசன்ல. கொஞ்ச நாளைக்கு கம்முன்னு இருந்தாங்க. மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பிசிக்கல் டாஸ்க்குக்கு ஏன்டா பேசுறீங்க? அப்படிங்கிற மாரி ஒரு தாட் மண்டையில ஓடிட்டே இருக்கு. அது வந்து இப்ப நடக்குது. எனக்கு இப்ப இன்னைக்கு நடந்த டிஸ்கஷனுக்கு சொல்லணும்னா கூட, அவங்க வந்து அந்த டீம் ஒன் ஆன் ஒன் விளையாண்டாங்க. இந்த ட்ரம் டாஸ்க்ல முடிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் அலையன்ஸ் சேர்ந்தாங்க. ஃபைன். வேற வழி இல்ல. நாங்களும் ஒத்துக்கிறோம். அது நீங்க அப்படியாவது விளையாடுங்க. பட் ஆனா எனக்கு என்ன பிரச்சனைன்னா, அவங்க அந்த டீம் போட்டு ராயன் ஒரு இடத்துல ஸ்லிப் ஆயிட்டான். அவனுக்கு 3 வெர்சஸ் 3ன்னு சொல்லி போடும்போது, அவன் வந்து இங்க பாருங்க, இப்ப நீங்க 3 வெர்சஸ் 3 போடுறீங்க. ஒருத்தர் எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் கேம் வந்து அன்ஃபேரா போகுங்கிற பாயிண்ட் அவன் சொல்லல. ஏன்னா ஒருத்தர் எலிமினேட் ஆயிட்டாங்கன்னா, ஒரு டீம்ல 2 பேர், அடுத்தது 3 பேர். ஏன்னா அலையன்ஸ் வந்து டீமுக்கும் கிடையாது. எல்லாருமே இண்டிவிஜுவல் டீம். அதத்தான் அவன் திருப்பி திருப்பி சொல்றான். செங்கல்லும் இதுவும் ஒண்ணும் இல்ல அப்டின்ட்டு. செங்கல் டாஸ்க்கும் இதுக்கும் எப்படி நீங்க ஈக்குவேட் பண்றீங்க? அங்க ஒத்துக்கிட்டா, இங்க ஒத்துக்கிட்டேன்னா, அது அலையன்ஸ் போட்டாங்க. இங்க அலையன்ஸ் போடல. ஃபைன் தானே. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நான் அலையன்ஸே போடல. அவங்களா வராங்க. நீ தான் பாயிண்ட் லீடிங்கிறாங்க. அப்படி பார்த்தா அவன் டீமுக்கு அன்ஃபேர் தானே. அவங்க வந்து பாயிண்ட் அவங்க வரான்னா, அப்ப என்ன பண்ணிருக்கணும், அவங்க டீம் போடும்போது சௌந்தர்யா ராயன் ஒரு டீம் இருந்திருக்க கூடாது. ஸோ வேற வழி இல்லாம அவங்கலாம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டா, மிச்சம் இருக்கிறவங்க தான் இவங்க டீம் சேருவாங்க. ஸோ அதுக்கு வேற வழியே இல்லாம டீம் சேர்ந்ததுக்கு ஐயா புரியலையா? யாரு டீம் ஃபார்ம் பண்றாங்க? யாரு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் பேரோட. ஓகே ஃபைன். இப்ப மொத்தமா 9 பேர் இருக்காங்கல்ல. அதுல 3 பேர் டீம் போட்டாங்க. ஸோ அ அவன் ராயன் ஒரு கடைசி டீம் டாஸ்க் சொல்றீங்களா? ட்ரம் டாஸ்க் தான் சொல்றேன். இப்போ ஓகே. அதுக்கு நடந்துச்சு. முன்னாடி எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் நான் போவே இல்ல. ஏன் அந்த சண்டைக்கே நான் வரல. ஏன் அந்த எத்திக்கல்ல இந்த எல்லாம் கேம் முடிச்சுட்டேன். ஸ்பாயில் ஆச்சு இல்லைங்கய்யா? நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சாரி டு இன்டரப்ட். சொல்லுங்க. இத ஸ்டார்ட் பண்ணது, அந்த டிஸ்கஷன ஸ்டார்ட் பண்ணி இத வந்து கொஞ்சம் வொர்ஸ்ட்டா போக வச்சது முத்து. ஒரு அது 50% வச்சு. 50 கூட இல்ல. 25%. இத ஆமா. அக்லியா மூவ் பண்ணது யாரு தெரியுங்களா? பேசி, 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 பேசி லைவவே பார்க்க விடாம பண்ணது ராயன். ஆமா. ஏன்னா, வேற வழி இல்லையே. முன்னாடி நாளே முத்து எக்ஸ்போஸ் ஆன இடத்துல, முத்து கிளியரா எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறாரு. வீக்கெண்ட் எபிசோடுக்கு வந்து ஒரு கரெக்ட்டான கன்டென்ட் கிடைச்சிருக்கு. அத எக்ஸ்போஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ம். இவருக்கு என்ன நடந்துருச்சு அப்படின்னா, இதுல வந்து அவர் நைட்டு பூரா உட்கார்ந்து தூங்காம யோசிச்சாரா என்னன்னு தெரியல. ஒருவேளை இதுல மஞ்சுரியும், ஜாக்கும் லைம் லைட்டுக்கு வந்துருவாங்களான்னு சொல்லி அடுத்த நாள் சோஃபால உட்கார்ந்துட்டு, என்னைய பார்த்து பயந்தேன். ஹீரோயிக்கான முத்து இரிட்டேட் ஆகுறது ஏன் அப்படின்னா, அந்த வேர்ட் அவர் யூஸ் பண்ணாரு. ஹீரோயிக்கா அவர் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு அந்த இடத்துல. ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறாரு. இது இத்தனை தூரம் இவ்வளவு தூரம் அக்லி ஆச்சு இல்லையா? ஒருத்தர் பேச்ச பாப்பா கேட்காம போனதுக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னா, பேசி பேசி இந்த பேசி மென்டலி ஒரு டயர்ட் ஆயிருச்சு. சொல்லுங்க யாரு? இல்ல கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அவர் ஹீரோய்க்கு ஆகணும்னு மட்டும் நினைக்கிறார். அவங்க வந்து 4 கேர்ள்ஸ் விளையாடினதை இன்வாலிட் பண்ணிருக்காரு. அதையும் சேர்த்து சொல்லுங்க. அதான் அது மென்டலி டயர்ட் பண்றாங்க. என்னன்னா ராயன் வந்து
இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. மஞ்சரியும் ஜாக்கும் வந்து இவங்க படிச்ச ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர்னு அதான் நம்ம போஸ்ட் போட்டோம். அவர் வந்து இவங்க எங்க லைம் லைட்டுக்கு வந்துருவோம்னு சொல்லி சென்டர்ல குதிச்சு, இங்க பாரு நான் தான் முத்து அடிச்சிருக்கேன் இன்னைக்கு மொத்தமும் நான் தாங்கிறத பேசி 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 அதை அக்லி பண்ணிட்டாரு இந்த கேமவே. இப்ப இவங்க ஒவ்வொருத்தருக்கும் புரிஞ்சுக்காமே போறாங்க இல்லையா, ஒத்துக்க அது ஈகோனால புரியுதுங்களா. அந்த ஈகோ ஸ்டார்ட் பண்ணி வச்சது யாருன்னா ராயன். பேசாம இருந்திருந்தான்னா இந்த கேம் இன்னும் போயிருக்கும், முத்து இன்னும் எக்ஸ்போஸ் ஆயிருப்பாரு. முத்து சைட்ல ஒரு 25% இருக்குன்னா மிச்சம் இருக்கிற இப்ப இன்னைக்கு விளையாண்ட மொத்தத்துலயும் 75% மொத்தமா ராயன் சைட்ல போயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படி நீங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்றது, அதை பண்றது? இவருதான் உள்ள போய் கேட்கறாரு, நம்ம 5 பேர் விளையாடலாமான்னு கேட்டாரு. அதை ஏன் பேச மாட்டேங்கிறாங்க யாரும்? முத்துவையா அடிச்சோம் எல்லாரும். அதுக்கப்புறம் ஃபுல்லா வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓகே ராயன் தான் போய் கேட்டிருக்காரு, நம்ம விளையாடலாமே 5 பேர் அப்படின்னு. அப்ப அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது சரினா, இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது சரிதானே? ஏன்னா அவங்க சேர்த்துக்க மாட்டாங்கன்னு தெரியும்ல, வேற வழியே இல்லையே, எப்படி அவுட் ஆக்கிடுவாங்கன்னு தெரிஞ்சுதானே கேட்கறான். நீங்க ஒண்ணு அவன் டிடிஎஃப்க்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், பண்ணாம சும்மா இருக்கணுங்கிறீங்களா? இப்ப என்ன பண்ணதான் சொல்றீங்க? இப்ப ஜெயிக்கணும்னு விளையாடுறவனுக்கு என்னென்ன ஐயா பாசிபிலிட்டி இருக்கும்? பண்ணுங்கய்யா, பண்ணணும்னு சொல்லல. நீங்க டிடிஎஃப்ல வாங்கிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க சொல்றீங்க மியூட் போடுங்களேன். ஆலன் ஆர்கே ப்ளீஸ் ஆலன். மியூட். இப்ப சொல்லுங்க பாப்பா. அதாவது அவரை டிடிஎஃப்ல இது பண்ணது அதெல்லாம் இங்க பிரச்சனையே இல்லை. ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்றாரு இல்லையா, அது ஏன் பில்ட் பண்றாருன்னு உங்களுக்கு புரியவே இல்லையா? இல்ல எப்படி இல்ல உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அந்த அதெல்லாம் எனக்கு கான்வர்சேஷன்ல? புரியுது. அங்க இன்னைக்கு நடந்த டாஸ்க்கும் இல்ல, அதுக்கு முன்னாடி நடந்த டாஸ்க்கும் இல்ல. அது அவர் ஏன் அதை ட்ரை பண்றாருங்கிறது எனக்கு நல்லா புரியுது. நான் அந்த புரியாமலாம் எல்லாம் பேசல. ஸோ இங்க வந்து இந்த நம்ம வந்து வெளிய தெரியணும், அந்த ப்ரொஜெக்ஷன் மத்தவங்கள எப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றோம். ஒருத்தவங்க ஒரு சொல்ற சின்ன டயலாகுக்கு என்ன மீனிங்ல இருக்குன்னு அதெல்லாம் ஆடியன்ஸை நம்ம நிறைய பார்த்துட்டோம். அதெல்லாம் புரியாமலாம் நான் பார்க்கல. பட் இங்க என்னன்னா, அத அவன் மேல மட்டும் தான் தப்புன்னு சொல்றது என்னால ஒத்துக்க முடியல. இப்ப எப்படி என்ன சொல்றாங்கன்னா, அவன் ஒருத்தன் மட்டும் தான் இப்ப பாயிண்ட் அதிகமா இருக்கு, அவன் ஒருத்தன் மட்டும் தான் அடம் பிடிக்கிறான், கோவமா இருக்கான் அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு என்னமோ அவ்வளவா சரியா படலன்னு தான் நான் ஃபீல் ஆகுறேன். இப்ப எப்படி சொல்றதுன்னா, எல்லாருமே இவ்வளவு நாள் எத்திக்கல் ஃபேர்ன்னு பேசிட்டு, இப்ப அவன் சைடுல இருந்து பாருங்களேன். நான் பாயிண்ட் அதிகமா இருக்கிறதுனால என்ன வந்து நீங்க இப்ப ஒரு பிக் பாஸ் வந்து பாயிண்ட்ஸ் இவ்வளவு இருக்குன்னு இத்தனை பேர் சொல்லிட்டா, உடனே நீங்க அவர் வந்து சொல்லிட்டாருன்னா அன்ஃபேரா போயிருவீங்களா? அவன் தான் அதிகம், அவன் அடிக்கலாம், பிக் பாஸே சொல்லிட்டார் அப்படின்னு போயிருவீங்க. அப்பெல்லாம் உங்க எத்திக்கல் கேம்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதானே? இப்ப அவரு பிக் பாஸ் சொல்லிட்டாருன்னா டிராகன் நீங்க இப்போ பிரச்சனை வந்து கண்டஸ்டன்ட்ஸ ஆடியன்ஸுக்கு புரிஞ்சது என்ன தெரியுமா? இவ்வளவு எஃபோர்ட் போறது ஒரு பாயிண்ட்டுக்காக இல்ல. ரயன் வந்து வெறும் அந்த டிடிஎஃப் பாயிண்ட்ஸுக்கோ டிடிஎஃப்க்கோ இல்ல. அவர் பண்றது மொத்தமும் ஒரு ப்ரொஜெக்டிங் கேம், புரியுதுங்களா? அதை உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுதானே கேம். உன்னை நான் உள்ள ஹீரோய்க்காக விட்டுட்டு நான் எதுக்கு உள்ள இருக்கேன் சும்மா? நீ வந்து டிடிஎஃப்காக அந்த பாயிண்ட்ஸுக்காக ஆடி இருந்தா உனக்கு பண்ணி ஒரு கட்டத்துக்குள்ள மஞ்சரிக்கும் ஜாக்குக்கும் தெரிஞ்சு போச்சு, சௌந்தர்யாவுக்கு முதல் கொண்டு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் சௌந்தர்யா இவரை முன்னாடி வச்சுக்கிட்டே நீ மாசுடா அப்படிம்பாங்க அவரை ட்ரிகர் பண்றதுக்கு. சௌந்தர்யா என்னைக்கே அப்படி பண்ணி பார்த்துருக்கீங்களா ராயன்ட்ட? ராயன் சோஃபால உட்காந்துருப்பாரு, இருங்க சோஃபால உட்காந்துருப்பாரு, நீ மாசுடான்னு சொல்லிட்டு உள்ள போய் சமையல் கட்டில என்ன பேசுவாரு ராயன் முத்துவிட்ட சவுண்டு? நான் இப்போதைக்கு சொல்லுவேன், அப்புறம் மாத்திக்குவேன். அப்புறமா இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? டிடிஎஃப்காகவா? ஏன்னா அந்த கேம் தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும். நீ வந்து டிடிஎஃப்காக மட்டும் இல்ல, நீ வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்க ப்ராஜெக்ட். அது யாருமே விட மாட்டாங்க டிராகன். அது வந்து நீ அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலுமே அதை பாயிண்ட்ஸ் எடுக்காம தடுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஏன்னா நீ அப்படி ஒரு கேம் விளையாடக்கூடாதுன்னு தான் அங்க இருக்கிறவங்க பார்ப்பாங்க. அதுல எந்த தப்பு இல்லையே. இல்ல ஏன் இத நான் எக்ஸ்போஸ் ஆனாரா இல்லையா? முதல் நாள் நீங்க நான் கேக்குற கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணுங்களேன். எனக்கு தெரிஞ்சு நான் அண்டர்ஸ்டாண்டிங். முதல் நாள் எக்ஸ்போஸ் ஆனாரா? ரெண்டாவது நாள் வந்து ப்ரோமோல வர்ற அளவுக்கு ஒரு டிஸ்கஷன் போச்சா? அது எதுக்கு போச்சுங்கிற ஆன்சர் தெரிஞ்சாலே இத்தனை தூரம் இந்த கேம் ஏன் அக்லியா மாறுச்சுங்கிறதுக்கு ஆன்சர் வந்துடும் நம்மளுக்கு. இருங்க, அதுலதான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். அங்க ராயனுக்கு என்ன டவுட்னா, நான் பண்ண எஃபோர்ட்ட அவனுங்க, அதாவது இவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களாம் பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு அவனுக்கு? நான் பண்ண எஃபோர்ட்ட என்ன நீங்க சொல்லாம அவன் பண்ணது ரைட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறவனுக்கு எப்படி இருக்கும்? நான் ஒரு எஃபோர்ட் போட்டேன், அதுக்கு நீங்க என்ன சொல்றது, எனக்கு சப்போர்ட்டா நிக்காம நீங்க அவன் ரைட்டா தான் பேசுனான்னு மாதிரி ஒரு இமேஜை கொடுக்குறாங்கல்ல, அதை அவனால ஏத்துக்க முடியல. அது ஆமா தானே, அவனுக்கு அப்படிதான் நடக்குதுங்க. இப்ப அவனை எல்லாருமே என்ன சொல்றீங்க, நான் ஒரு எஃபோர்ட் போட்டு நான் கரெக்டா தானே பேசுறேன், நீங்க எல்லாருமே என்ன தப்பு சொல்றீங்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அதுதான் அவன் சொல்றான். அவனே அதை தான் சொல்றான். ஸோ இப்ப நம்மளுக்கு ஆடியன்ஸா தெரியுது, இல்ல அவன் சொல்ற பாயிண்ட்ல வந்து கொஞ்சம் இதாகுது அப்படின்ட்டு. பட் அவனுக்கு அதை ரியலைஸ் ஆகிறதுக்கு யாராவது போய் சொன்னாதானே தெரியும் அவன் ஏன் அப்படின்ட்டு. இல்ல எனக்கு புரியல. அந்த
ஈவினிங் ஒரே கேக்குதா? நிமிஷம். அந்த ஈவினிங் வந்து அந்த இஷ்யூ நடக்குதா? கேக்குதானே தெரியலையே. கேக்குதா அலன்? கேக்குதா? ஒன் சாரி செகண்ட் பேசுங்க. ஒன் செகண்ட். அந்த ஈவினிங் அந்த இஷ்யூ நடக்குதா? எது அந்த அருணோட ராணாவோட இஷ்யூல கரெக்டா? ஆமா நடக்குது. 3 பேர் பேசிக்கிறாங்களா? ஜாக்கும் மஞ்சரியும் போட்டு பவித்ராவும் போட்டு முத்து அடி நடிக்கிறாங்களா? இவரும் பாயிண்ட்ஸ் வைக்கிறாரா? ஆமா. அப்பெல்லாம் பேசாம ஒரு 12 மணி நேரம் கழிச்சு சோஃபால போயிட்டு நீ எனக்கு பயந்துட்டு தான் இதெல்லாம் பண்ணீங்கன்னு ஏன் சொல்லணும்? அங்கேயே போட்டு உடைச்சிருந்தா, அங்கேயே போட்டு அடிச்சிருந்தா அந்த இஷ்யூ இன்னும் பெருசா இருக்குமா? கரெக்ட் தான் ஏன் அதை ப்ரோ. பண்ணாம அங்க போய் பண்ணாரு? ஏன்னா அது ஒரு ப்ரொஜெக்டிங் கேம். அது பண்ணாதனாலதான் ராயனுக்கு வந்து முதல் நாள் இருந்த கிராஃப் கொஞ்சம் குறைஞ்சது. ஏறிச்சு இல்ல நல்லா. பாப்பா, டாஸ்க் இல்ல விளையாடுறாரு, கொஸ்டின் பண்றாரு. நீங்க சொல்றது ஒத்துக்கிறேன். பட் அங்க இதுல என்ன எங்க அவர் ப்ளேம் பண்ணாங்க? முதல் நாள் யாருமே ராயனை கொஸ்டின் பண்ணவே இல்லையே. இல்ல முதல் நாள் யார் ராயன் யாரும் கொஸ்டின் பண்ணவே இல்ல. என்ன ஆயிடுச்சு? ரெண்டாவது நாளுமே பண்ணல. ரெண்டாவது நாளுமே கொஸ்டின் பண்ணல. இவர் என்னை பார்த்து யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டேங்கிறாங்களா இப்ப பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. அப்பதான் நீ ஏன்டா இப்படி பேசுறான்னு கொஸ்டின் வருது. அதுதான் உன்னை சொல்றேன். பார்த்து அந்த எதுக்கு பாயிண்ட் தான் நான் சொல்ல வரேன். இப்ப ராயன் வந்து ஒரு வார்த்தை விட்டுருவான்ல, பயப்படுறா அப்படின்ட்டு. அவன் சொல்ற பாயிண்ட் இருக்குல்ல, அவன் என்ன சொல்ல வராங்கிறது மீனிங் என்னன்னா, அவங்க என்ன காலி பண்ணணும்னு நினைச்ச ஒரு பாயிண்ட்ட அவன் வந்து நான் ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னு நினைச்ச ஒரு வார்த்தையை சொல்றான். ஓகேவா? அது இல்லன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அப்ப அது வந்து அவங்க 2 அவன் நடந்தத ஒரு இத வச்சுட்டு அவன் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டான். நான் இருந்தேன்னா நீங்க வந்து பாயிண்ட் ஜெயிக்க முடியுது என்ன அடிச்சீங்க. அதனால நீங்க பயந்துட்டீங்க. அப்படிங்கிறது அந்த மீனிங். அது எப்படி கன்வே ஆயிடுச்சுன்னா, நீ அவன வேணும்னே ட்ரிகர் பண்ணிட்ட, புரோவோக் பண்ணிட்ட. அப்படின்னு தானே அது ஆச்சு. 5 பேர் சேர்ந்து ஒருத்தன் தூக்குறது என்ன, அவன் இருந்தான்னா நம்மள அவுட் ஆக்கிருவான் அப்படிங்கிற அந்த மீனிங்க தானே அவன் சொல்றான். இல்ல நீ பயந்துட்டா நீ பயந்துட்டேன்னு கூட சொல்லல அவன். அது அவன் சொல்லும்போது, நான் இருந்தேன்னா உங்கள அவுட் ஆக்கிறேன் தானே என்ன அவுட் ஆக்குறீங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்ப? ஓகேவா? அப்ப அவன எல்லாரும் சேர்ந்து அவுட் ஆக்குனோனே அவன் சொன்ன பாயிண்ட் அங்க எப்படி அது தப்பாகும்? அது நீங்க புரோவோக்கிங்டே அதுக்கு வச்சாலும் நான் பதில் சொல்லட்டா? சொல்லுங்க. நான் பதில் சொல்றேன் அதுக்கு. யா இப்ப அது ஒண்ணும் இல்ல. அவர் அவங்க பயந்துட்டாங்கன்னு தான் சொன்னாரு. அந்த அவங்கன்றதுல அந்த 5 பேர்ல முத்து ஒரு ஆள். அங்க முத்து மட்டும்தான் இருக்காரு. அப்ப முத்து தானே அந்த ஸ்டாண்ட் எடுக்கணும். நாங்க 1 அவுட் எடுக்கிறதுக்கு இல்ல, 5 பேரையுமே நாங்க காலி பண்றதுக்கு தான் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம் அப்படின்றத அவர் தெளிவா வைக்கிறார். எனக்கு இங்க இருந்து பாக்குறப்ப எனக்கு 2 பேருமே பண்ணது தப்பு. ரயான் இன்னும் ஒரு சூப்பரான ஸ்டாண்ட் எடுத்துருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. அது உள்ள அவருக்கும் தோணி இருக்கும். ஆனா அது அவரு பண்ணவே இல்லை. ஏன்னு தெரியுமா? அவர் இருந்துகிட்டு இப்ப அவங்க பண்ண தப்ப வேணும்னே இவரும் பண்ணிட்டு இப்ப மொத்த தப்பையும் தூக்கி முத்துக்குமார் பிளேம் பண்ணிட்டாங்க. இது எப்படி நடந்துச்சுன்னா, கில்லர் காயின் டாஸ் இருக்கு பாருங்க, பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் இருக்கப்ப அந்த மாதிரி இப்ப வந்து முத்துக்குமாரன் மேல இவரு பண்ண தப்பையும் சேர்த்து முத்துக்குமாரால இதுக்கு இனிஷியேட்டிவ் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாரு. அந்த ஒன் டேல அவ்வளவு ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டு முத்துக்குமாரன் நைட்டே சொல்லியிருப்பாரு எல்லார்ட்டையும், இதுக்கப்புறம் இவன்கிட்ட பேச விருப்பம் இல்லை, இவன் வந்து இந்த மாதிரிதான் பண்றான் அப்படின்ட்டு ஒரு சொல்லிட்டார். அடுத்த நாள் வந்து அவருக்கு பேசவே விருப்பம் இல்லை. அந்த போன் கால் டாஸ்க் அப்பயும் சரி, அவர்கிட்ட இஷ்டமே இல்லை. அந்த வாக்குவாதத்துக்கு அவர் நினைச்சிருந்தா அந்த போனை நான் தான் தொட்டேன்னு அவர் வந்து வாக்குவாதம் பண்ணிருக்கலாம் முத்துக்குமரன். ஆனா அவர் போவே இல்லை அவர்கிட்ட. ஏன்னா இவன் இது ஒரு கேம் ஆட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்றது அவர் அனலைசிஸ் பண்ணிட்டாரு. ஹலோ, இப்ப கேக்குதா? கேக்குது. நீங்க பேசுற தெளிவா கேக்குதா இருக்கு. நீங்க பேசலாம். அவருக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருந்திருக்கலாம். அதான் அவரு வந்து ஒரு இஷ்யூவை அவரு வந்து வேணும்னே தான் முத்துக்குமரன் வந்துட்டு வேணும்னே இருந்துகிட்டு அவர் அனலைசிஸ் பண்ணிட்டாரு. இவன் இந்த கேம் ப்ரொஜெக்ஷன் கேம் ஆட ட்ரை பண்ணிட்டு இருக்கான் என்னை வச்சு, அதுக்கு நான் இடம் கொடுக்க கூடாதுன்ட்டு அவர் அந்த போன் டாஸ்க்லயே இருந்துகிட்டு அவரை ரயானை சுத்தமா அவாய்ட் பண்ணிட்டாரு. அங்க ரயானை சூஸ் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன், இவன் வந்து இதையே மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணுவான் அப்படின்றதுக்கோசரம் அந்த கப்பு டாஸ்க்கு அவனை சூஸ் பண்ணான். ஈஸியா ஜாக்லினை சூஸ் பண்ணிட்டு போயிருக்கலாமே. ஏன் ஜாக்லின் பதட்டப்படுவாங்கன்னு அவருக்கே தெரியாது. ஜாக்லின் வந்து பதட்டப்பட மாட்டாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தும் அவர் ஏன் ரயானை சூஸ் பண்ணாருன்னா, ரயான் நான் அவுட் ஆயிட்டு போனாலும் போலாம், எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஜாக்லினை கேட்டாரையா? ஜாக்லின் வேணான்ட்டாங்க. இல்ல அண்ணன், அது எனக்கு தெரியும். பட் இவரு வந்து ஏன் ரயானுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாருன்னா, திரும்ப இந்த ப்ரொஜெக்ஷன் கேம் ஆடிட்டு இருப்பான் இவன்ட்டு அதுக்கு கொடுத்து நீங்க வேற எதுவும் எடுத்துட்டு வந்து இங்க எடுத்துட்டு வந்து சேர்க்கிறீங்க. இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் ஓகே, இது வந்து இன்வாலிட். வேற ஏதாவது போங்க. இல்ல அந்த இடத்துல ரயானுக்கு கொடுத்ததுக்கு மெயின் ரீசன் இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, மேபி உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கலாம். அங்க இருந்து எனக்கு பாக்குறப்ப ரயான் வந்து இதை திருப்பி ஏன்னா அவரே வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவான், இதை இவன்கிட்ட இப்ப கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, திருப்பி அதையே பேசிட்டு இருப்பான். ஏன்னா அதுக்கு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த டாஸ்கை பத்தி நான் வேணே பண்ணல.
புலம்பிட்டு இருக்காரு அவரு. ஸோ அவருக்கு வந்து அந்த புலம்புன்றது ரொம்ப அதிகமாயிடுச்சு இப்ப இந்த வீக் மட்டும் அதிகமா. கரெக்ட் தான் இருக்கு. நான் அதை மறுக்கல. இப்ப அவன் புலம்புறான் என்னன்னா, அவனுக்கு அவன் போட்ட எஃபெக்ட்டுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கலங்கிற ஃபீல் அவனுக்கு அங்க இருக்கிறது வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. நான் பார்க்க ஒரு ஆடியன்ஸா எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே முத்து தான் சரியா பேசுறான், இவன் சரியா பேசுறங்கிற அந்த பிம்பத்தை தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்ப அவன் அவன் பண்றது என்ன? இப்ப நீங்க சொல்றீங்களா ஒரு பொசிஷன் கேம் ஆடுறான்ட்டு. இப்ப முத்து வந்து ராயன் அப்படி தப்பா ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு ராயன் நினைக்கலாமே. அது தப்பு இல்லையே. இப்ப நான் சரியா தான் விளையாண்டேங்கிறது அதை யாரும் அங்க சரின்னு ஃபர்ஸ்ட் சொல்லல. அது யாருமே டிராகன், அது யாருமே முத்து இல்ல இல்ல பண்றது பாப்பாய், சரின்னு எல்லாம் சொல்லலையே. அங்க ஃபர்ஸ்ட் இப்போ ரயானுக்கும் பிரச்சனை என்னன்னா, முத்துக்கும் பிரச்சனை இல்ல பாப்பாய். ஃபர்ஸ்ட் அங்க சரி பேசு ரயானுக்கும் பேசு. முத்துக்குமே பிரச்சனை இல்ல. அங்க ஃபர்ஸ்ட் ரயானுக்கும் முத்துக்கும் பிரச்சனை இல்ல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ராணுவுக்கும் முத்துக்கும் தான் பிரச்சனை. அந்த இஷ்யூ ஆரம்பிச்சு ரயான் தான் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் கேம் ஆட ட்ரை பண்ணார். சோ அது வந்து அவரா வந்து எடுத்துக்கிட்டு அவரா மூக்க நுழைச்சிட்டு அவரோட கேம் அவரே குறைச்சிக்கிட்டாரு. இல்ல இது ரயானா வந்து ஆரம்பிக்கல. அவன் அவுட் ஆக்குறதுனால அது என்ன அப்படின்னு பேசும்போது ஐயா அவுட் ஆக்கணும்னு சொல்லாதீங்கயா. அப்படி பார்த்தா அந்த கேம்ல எஃபோர்ட் போட்டது 3 பேரு 4 பேரு ராயனோட. யாரு பவித்ராவும் அப்ப அவங்க 4 பேர் இவரை போட்ட எஃபர்ட்டோட போட்டிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? 5 பேர் சேர்ந்து இவர் ஒருத்தர் அந்த 5 பேர்த்த அவுட் பண்ணிடுவாங்களாமா? நீங்க என்ன பேசுறீங்க நீங்க? இல்லைங்க. இப்ப அப்படி எஃபோர்ட் போட்டிருந்தா அந்த 4 பேர்த்தோட எஃபோர்ட் பாத்தீங்களா? சவுண்டோட எஃபோர்ட் பாத்தீங்களா? டாஸ்க் ஸ்டார்ட் ஆகும்போது இருங்க. இப்ப அவர் இப்போ என்ன கேள்வினா, இப்ப ஏன் அது அக்லியா மாறுச்சுன்னா, இவர் இதே ஒரே ஒரே மைண்ட் செட்டோட அருண்ட்டையோ விஷால்ட்டையோ இது ஆர்குமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிருக்கு. ஏன் ஸ்டார்ட் பண்ணல? ஏன் அதை கண்டினியூ பண்ணல? ஏன் முத்துக்கிட்டே நிக்கிறாரு? ஏன் ராணவ் தானே மெயின் இஷ்யூ இந்த இஷ்யூல? ஏன் ராணவட்ட போகவே இல்லை? நினைச்சிருந்தா அவர் முன்ன மாதிரி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அருணும் முத்து சண்டை போட்ட மாதிரி இன்னும் அருண்கிட்ட போயிருந்தா இன்னும் பத்திக்கிட்டு எரிஞ்சிருக்குமே. ஏன் போல? ஏன் போலன்னா அதுல அவருக்கு லைம் லைட் இல்ல. இல்ல முத்து தப்பு பண்ணாருதான், இல்லைன்னு சொல்லல. முத்துவையும் இங்க யாரும் சரின்னு சொல்லல. இந்த கேம் அக்லி ஆனதுக்கு வந்து இது டாஸ்க் வைஸா டிடிஎஃபா மட்டும் போயிருந்துன்னா ஓகே. நீ அதுலயே கொண்டு வந்து ஹீரோயிசமா நீ ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நான் உள்ள இருந்தாலும் நீ எப்படி எனக்கு மேல போலாம் தான் யோசிப்பேன். அதுக்குண்டான உனக்கு டேக்கிள் பண்ண தான் பார்ப்பேன். அப்ப நான் முத்துக்கு சப்போர்ட் பண்ணாதான் ஆடியன்ஸா அதை டிசைட் பண்ணிக்கிட்டோம். கரெக்ட் தானே? இதே இது நீ 5 பேர்த்து ஏத்து சண்டை போட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் உங்க கிராஃப் எங்க? நீங்க 4 பேர் சேர்ந்து 5 பேர் சேர்ந்து என்னை அமுக்கிட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் என்னை பார்த்து பயம். பேசினாரு, சொல்றது மட்டும் முத்துட்ட சொல்றது அப்படி சொல்லிட்டாரு. ஆனா சண்டை யார்கிட்ட போட்டாரு? முத்துக்கிட்ட தான் போட்டாரு. ஏன்? நம்மகிட்ட ஆன்சர் இருக்குல்ல. இருக்கு. பட் ஆனா அது இனிஷியேட் பண்ணது முத்து தானே. சோ அவங்கிட்ட தான் பேசி ஆகணும். ஐயா இனிஷியேட் பண்ணவே இல்லைங்கயா. அதை விட்டுருங்கயா. ராணவ் இல்லையா அதுல? இருக்காங்க. பட் ஆனா சேர்த்து காலி பண்ணும் போட்டது ஐடியா வந்து முத்து தானே. ஐயா இவரு தாங்க உள்ள வந்து கேட்பாரு, நம்ம 5 பேர் சேர்ந்து விளையாடலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. அதுல முத்து தெளிவா சொல்லிடுவாரு, நீ பாயிண்ட்ஸ் அதிகம்னு. பாயிண்ட்ஸ் அதிகம்னு சொல்லிட்டாருங்க. நேருக்கு நேரு முத்து ராயனை பார்த்து உனக்கு பாயிண்ட்ஸ் அதிகம்டா, நீ அங்க முதல்ல முடிச்சுட்டு வா, நம்ம விளையாண்டுக்கலாம்னு சொல்லிட்டாரு அவரு. அதுவும் தப்பு தான், அதை சரின்னு யாரும் சொல்லல. இது தெரியாம இப்போ இது எதுவுமே தெரியல ராயனுக்கு. ஏப்பா இது வந்து எதுவுமே பேசாம நடந்திருந்ததுதான் இன்னைக்கு ராயனோட கிராஃப் வேற எங்கேயோ இருந்திருக்கும். கரெக்டா? ஆமா, இன்னும் அதிகமா இருக்கும். இவரே உள்ள போய் யாருமே கேட்காதப்ப முதல் நாம 5 பேர் விளையாடலாம்னு கேட்டதே இவருதான். ஆமா கரெக்ட். அதுக்கப்புறம் முத்துக்கிட்ட சண்டை போறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எக்ஸ்போஸ் பண்ணீங்க நல்லா, 3 பேரும் சேர்ந்து முத்து எக்ஸ்போஸ் பண்ணீங்க. அடுத்த நாள் சோஃபால இருந்துட்டு என்னை பார்த்து பயங்கர மாதிரி கொண்டு போறப்போ ஆடியன்ஸ் நமக்கே தெரியுதே, ஏன்பா இவன் திடீர்னு இப்படி மாறிட்டான்னு யோசிக்க தோணும். Let it be. இது ரொம்ப நேரம் போகுது. Yeah, we need to rotate speakers also. நிறைய speakers கேக்குறாங்க. Dragon bro, can I remove you from speaker to listener? திரும்ப உங்களுக்கு கேள்வி இருக்கும்போது we will again get you back. So up next, whoever's up next, please, you're welcome to talk. BB8. ஓகே. ஹாய் யுவராஜ் ப்ரோ. சொல்லுங்க பேபி. சரி, அதான் உங்கள்ட்ட தான் கேட்கணும். இல்லை இப்போ நீங்கள் போகிறப்ப உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்லங்க, முரண்பாடு நம்ம கேட்கணும் அப்படின்னு தெரியும். அது நீங்கள் ஏதோ கேட்கணும்னு கேட்டிங்களா? எதுவும் ஹார்ஷாக கேட்கல, இருந்தாலும் எதுவும் கேட்கணும்னு கேட்டிங்களா? இல்லை உங்களுக்கு
கேட்கக்கூடாதுன்னு இருந்துச்சா? ஏற்கனவே கேட்கக்கூடாதுன்னு இருந்துச்சு. இல்ல இதை கேட்டுருவோம்னு கேட்டுட்டீங்களா? Guys, one quick interruption here, Inge. Please be careful what UV and whoever is talking about freeze task. ஏன்னா people வந்து இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி வர மாதிரி போட்டுருவாங்க. அது வந்து நல்லா போகாது. ஸோ அது வந்து ஐ திங்க் we can talk other topics. இது unnecessary-ஆ அது ட்விஸ்ட் பண்ணி வர மாதிரி போயிடும். So நான் please be careful. கேட்டேன். UV, I don't want you to ஓகே answer anything unnecessarily. Thank you. ஓகே ஓகே. இல்ல நான் எதுக்கு கேட்டேன்னா, ஆக்சுவலா உங்களுக்கு கேள்வியே முரண்பாடே நமக்கு இல்ல அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அப்படி ஒன்றும் இது நீங்க கேட்டதும் எதுவும் ஹார்ஷாவும் இல்லை. முரண்பாடே எனக்கு உங்களுக்கு இருந்துச்சு ஆக்சுவலா இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் கேட்டேன். இல்ல BB8 ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, அதை நம்ம பண்ணணும்ல, அவ்வளோதான். சரி 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 சரி. அதனால தான், மற்றபடி அதான் எனக்கு தோணுச்சு. சரி வந்தா இவங்களுக்கும் எதுவும் இருந்திருக்காது, அப்படி ஒன்றும் பெருசா எதுவும் இல்லை. ஐயா தப்பு இல்லைங்க பாருங்க, உங்க கேள்வியில தப்பே கிடையாது, நல்ல கேள்விதான். ஆனா அதுக்கான நேரம் இது கிடையாது, அவ்வளவுதான். ஓகே ஓகே நல்லா பேசலாங்க ஐயா. அதான். ஓகே 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 ப்ரோ. ஓகே, வேற ஒருத்தவங்க இருக்கு. சூர்யா அப்புறம் தருண் பேசிடுங்க. ஓகே. ஹலோ யுவராஜ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சூர்யா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். டு பி ஹானஸ்ட், நான் வந்து ஒரு முத்து ஃபேன். என்னோட செகண்ட் ஃபேவரட் வந்து ஜாக்லின். உங்களுக்கு ஜாக்லின் எடுத்து வச்சுட்டு உங்களோட ஃபேவரட் பிளேயர்ஸ் யார் ப்ரோ? இஃப் யூ கேன் ஆன்சர், இஃப் யூ விஷ். அதான் உள்ளே கேட்டிருப்பாங்க, 3 பேர் பேர் சொல்லியிருக்கேன். அப்படிங்களா? சாரி, கவனிக்கல. சரி, ஓகே ஓகே. முத்து, மஞ்சரி, தீபக். ஓகே. இது ஜெனரல் கொஸ்டின், எல்லாம் ஹோஸ்ட் கோஹோஸ்ட் எல்லாருக்குமே எல்லாருக்கும் சேர்த்து. இந்த எனக்கு என்ன சொல்றதுன்னா, ஜாக் வெர்சஸ் முத்துன்னு போகும்போது ஒரு நரேட்டிவ் செட் ஆயிருந்து இல்லையா? லாஸ்ட் வீக் வரைக்கும் ஒரு 1 hour எபிசோட்ல கூட போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு லைவ்ல வந்து ஒரு 5 hour மொமெண்ட் வந்திருக்கும் இல்லையா? 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, கேமை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீக் வந்து ஒரு 180 டிகிரி ஷிஃப்ட் எடுத்து இப்போ முத்து வெர்சஸ் ராயன் மாதிரி போகுது. அது சேனல் நரேட்டிவ் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஏன்னா அவங்க ப்ரொஜெக்ட் பண்றதும் சரி, எனக்கு என்னமோ அது அந்த அந்த டாபிக்ல இருந்து டைவர்ட் ஆகி இப்போ முத்து வெர்சஸ் ராயன் போற மாதிரியே இருக்கு. கொஞ்சம் சலிப்பாவே இருக்கு. ஏன்னா எனக்கு முத்து வெர்சஸ் ஜாக் போகும்போது அந்த கேமுமே சூப்பரா இருந்தது, பாக்குறதுக்குமே நல்லா இருக்கு. இது ஒரு மாதிரி ஒன் சைடா போற மாதிரி தோணல உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து, ஒருத்தர் பேசியிருந்தார் இல்லையா, ராயன் டிடிஎஃப் வின் பண்றதுக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தாங்க. டிடிஎஃப் வின் பண்றதா எல்லாருடைய கோலும். ஆனா அந்த டைம்ல உங்க கேரக்டர் ஆர்க் எப்படி இருக்கணும்னு கவனிச்சுக்கணும். அவர் டிடிஎஃப் வின் பண்ணிட்டாரு, ஆனா நீ ஒரே நாள்ல ஒரு கேரக்டர் ஆர்க்கை அவர் கொலாப்ஸ் பண்ணிட்டாரு. அதுதான் என்னோட ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ண முடியுமா யாராவது? இல்ல இப்போ அந்த முத்து வெர்சஸ் இதுதானே கேட்டீங்க, முத்து வெர்சஸ் ராயன் போகுது அப்படின்னு. ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடியோ 3 வாரத்துக்கு முன்னாடியோ முத்து வெர்சஸ் இன்னொருத்தன் போச்சு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முத்து வெர்சஸ் அருண் போயிட்டு இருந்துச்சு. அருண். அதனால இது வந்து 70+ டேஸ்க்கு அப்புறமெல்லாம் ஒரு ஒரு 1-on-1 கேம்ங்கிறது வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகவே ஆகாது. இது வந்து ஒரு டாஸ்க்ல நடந்த ஒரு இஷ்யூ, அந்த இஷ்யூல நடந்த ஒரு ஆர்குமெண்ட். நீங்க அதை தெளிவா எடுத்து பாத்தீங்கன்னா, மஞ்சரி, பவி, ஜாக் இவங்க 3 பேர் தான் அதுல ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. இவர் வந்து அதை பேசி 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 தன் பக்கம் இழுக்கிறாரு. இது வந்து 1-on-1 கேம் எல்லாம் போகாது. ஏன்னா ராயன் இஸ் நோவேர் ஃப்ரண்ட் ரன்னர்ல. ஆனா அது இந்த 1 வீக்கோட வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க 1 hour 24/7 நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பட் நான் கான்ஸ்டன்டா அந்த 1 hour எபிசோட்ல தான் வந்து சேனல் நரேட்டிவ் வந்து கிளீனா தெரியும் இல்லையா? பட் இந்த 1 வீக் பாத்தீங்கன்னா, ராயன் எடுத்த ரிஸ்க் ரிவார்டு படி பாத்தீங்கன்னா, ராயன் எடுத்தது நல்ல மூவ் தான், டாப் பிளேயர்ஸ் அடிச்சு பெரிய ஆளாலாம் சொல்லிட்டு. ஆனா அட்டென்ஷன் மொத்தமா அவர் பக்கம் திரும்புற மாதிரி உங்களுக்கு தெரியலையா? இப்போ சோசியல் மீடியா டாக்ஸும் சரி, எல்லாமே அந்த வெயிட்டேஜ் வந்து பயங்கரமா போகுது. ஏன்னா அருண் வெர்சஸ் முத்து போகும்போது அருணுக்கு யாரும் அவ்வளவு சப்போர்ட் பண்ணல, ஏன்னா அவரு கொஞ்சம் உழப்பி விட்டுருவாரு. ஆனா இந்த வாட்டி ராய் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. டு பி ஹானஸ்ட் வந்து முத்துவோட ஸ்ட்ராட்டஜில ஃபிளாஸ் கண்டுபிடிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் 2 நாள் கொஞ்சம் ஷேக் பண்ணிட்டாரு. ஆனா இப்போ அவர் கொஞ்சம் சொதப்பிட்டதுனால அது இப்போ கொஞ்சம் அடி வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த ஹோல் வீக் வந்து இப்படிதான் போற மாதிரி இருக்கு. பிளஸ் டிடிஎஃப் வின் பண்ணிட்டாருன்னா அவரோட சோலோ மோட்டோவே வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் அவர் முத்து பிடிச்சுதான் நோண்டிட்டு இருப்பாருன்னு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் 3 வீக்ஸ்ல வந்து வெயிட்டேஜ் எப்பவுமே அதிகமா இருக்கும் இல்லையா? ஒரு ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் கூட போகும்போது அகேன்ஸ்டா ஒருத்தர் வராருன்னும் போது அந்த ஆர்க் அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா அது நோக்கி போவாதா? இல்ல சூர்யா, இப்ப அந்த வெயிட்டேஜ் படி இப்போ இந்த கொலட்ரலா ஒரு டேமேஜ் நடந்திருக்கு முத்துக்கு, அதை ஒத்துக்கிறோம், புரியுதுங்களா?
ஒரு 100% இப்போ ஒரு 80% அதை வந்து சாரி 50% வச்சுக்கலாம். நம்ம ஜாக் ஆர்மிங்கனால 50-50 இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ சரி என்ன புரியுது நான் ஒரு 80% வச்சுக்கலாமா? வச்சுக்கிறேன். ஓகே. ஓகே இப்போ அதுல வந்து இப்போ ஒரு டேமேஜ் கொலட்டரல் டேமேஜ் ஒன்று பண்ணியிருக்காங்க. யாருன்னா பவித்ரா, மஞ்சரி, ஜாக். இந்த டேமேஜ் எல்லா கிரெடிட்டும் இவரே எடுத்துக்கிறான்னு வச்சுக்கலாம், ரயானே எடுத்துக்கலான்னு வச்சுக்கலாம். இப்போ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்தா அப்ப அந்த வெயிட்டேஜ் படி ரயான் டைட்டில் அடிச்சிருவாரு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல நான் டைட்டில் பத்தி வரவே இல்ல. அது ஒரு சின்ன டென்ட் இல்ல கூட இல்ல. வெயிட்டேஜ் படி இப்ப அடுத்த வாரமும் அவர் அந்த வெயிட்டேஜை கேரி பண்றாருன்னு வச்சுக்கலாம். நான் கேக்குறது என்னன்னா டைட்டில் அடிச்சிருவாரான்னு நான் உங்ககிட்ட கேக்குறேன். இல்ல டைட்டில் வின்னிங் பத்தியே நான் பேசல. நரேட்டிவ் இல்ல போறது நான் நான் உங்ககிட்ட சொல்றேன். கேக்குறேன் சூர்யா. நான் இல்ல அந்த வாய்ப்பே இல்ல வெயிட்டேஜ் வாய்ப்பே இல்ல அந்த வெயிட்டேஜ் இல்ல இல்லையா? அந்த வெயிட்டேஜ் ஏன் இல்ல அப்படின்னா 80 டேஸ்க்கு அப்புறம் வந்த வெயிட்டேஜ் ஒரு வாரம் 1 வீக் வண்டர் சொல்லும் இல்லையா? இப்ப இங்க யாரு நீ முத்துவையோ ஜாக்கையோ நீங்க ஒன் போனாலுமே அந்த வெயிட்டேஜ் எடுக்க முடியாது. அது ஷோவா பாக்குறதுக்கு ஓகே, ஓட்டா கன்வெர்ட் ஆகுமாங்கிறது கஷ்டம். ஏன்னா 80 டேஸ்க்கு அப்புறம் நீங்க ஒரு வெயிட்டேஜை கொடுக்கணும், எவ்வளவு பெரிய டிராமாட்டிக்கா அது ஒன்று நடக்கணும். புரியுதுங்களா? இப்ப இப்போ ரயனை யாரோ அடிச்சுட்டாங்க, இல்லைன்னா இப்ப ராணவுக்கு நடந்த மாதிரி ஏதாவது இன்ஜுரிங்கிற மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அந்த வெயிட்டேஜ் இன்னும் பல மடங்கு ஏறும். இது வந்து டாஸ்க்ல இதுல வந்து கொலட்டர் டேமேஜ் இப்போ கிட்டத்தட்ட டாஸ்க் முடிவா டேமேஜ் யாருக்கு ரிட்டர்ன் போயிருக்குன்னு கேட்டீங்கன்னா ரயானுக்கு தான் போயிருக்கு. இல்ல டேமேஜ் ஓகே. நான் அந்த வெயிட்டேஜ் நான் வந்து ஐயா நான் சூர்யா ஓட் ஐயா சொல்லுங்க. அதாவது ரயனும் வந்து என்ன பேசிட்டாருன்னா, இது வந்து ஈஸியா முடிய வேண்டிய பிரச்சனை, இதை வந்து பெருசாக்குனது ஜாக் அண்ட் மஞ்சரின்னு சொல்லிட்டு ரயன் பேசிட்டு இருக்காரு. யார்கிட்டலாம்? அருண் கிட்ட, விஷால் கிட்ட, சவுண்ட் கிட்ட, இவங்க எல்லாத்தையும். அருண் வந்து இத வந்து இந்த விஷயத்த முத்து கிட்ட டெலிவர் பண்ணதை பாத்தீங்களா? பார்த்தேன். டபுள் சைடு ஆன மாதிரி தான் இருந்துச்சு. ரயன் கிட்ட பேசும்போது அருண் இந்த விஷயத்த எக்ஸாக்ட்லி இந்த விஷயத்த முத்து கிட்ட டெலிவர் பண்ணது பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேன் ஸ்ட்ரீம்ல பாத்தீங்கல்ல. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு சொல்லுங்க பாப்போம். முத்து உஷார் ஆயிடுவார்னு நினைக்கிறீங்களா? அது அலோ பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? மொத்த வீடும் வந்து இப்போ முத்துக்கு அகைன்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு. கரெக்ட்டா? இல்ல டைட்டிலே போட்டாங்க ஹாட் ஸ்டார்ல. நீங்க பாத்தீங்கன்னா முத்து அதெல்லாம் ஓகே, எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லையா? மொத்த வீடும் அவருக்கு அகைன்ஸ்டா இருக்கிற மாதிரி இப்ப போயிட்டு இருக்கு. கரெக்ட்டா? ஆமா கண்டிப்பா. ஆனா அந்த மொத்த வீடும் முத்து கிட்ட என்ன டெலிவர் பண்றாங்க? என்ன பண்றாங்க நீங்களே சொல்லுங்களேன். எனக்கு ஜாக்லினும் மஞ்சரியும் தான் காரணம் இதுக்குன்னு சொல்லி டெலிவர் பண்றாங்களா? ஆமா நீ கூட இருந்தே கரெக்ட். இப்போ என்ன ஆகும்? நெக்ஸ்ட் என்ன ஆகும்? நீங்களே சொல்லிருங்க. ஐயா இவர் ஏற்கனவே வந்து மஞ்சரி கிட்ட பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணிட்டாரா? அவரு பண்ணிட்டாரு. ஜாக்லின் கிட்ட முட்டிக்கிச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும்? எல்லாரும் சேர்ந்து ராயன் அடிப்பாங்க. அடப்போ. இல்ல எனக்கு ஃபுல்லாவே புரியல. முத்து வந்து ஜாக்லினுக்கும் மஞ்சரிக்கும் அவங்க 3 பேருக்கு தான் முட்டும். அதுல மஞ்சரியா ஜாக்லினா அடுத்த வாரம் யாரு தாண்டுவா? ரொம்ப இறையுது மைக்கு கேக்கல. அடுத்த வாரம் யாரு தாண்டுவா? அடுத்த வாரம் மஞ்சரியா? அடுத்த ஜாக்லின் தான் தாண்டுவாங்க. அப்போ ஆப்வியஸா யாருக்கும் முட்டிக்கும். முத்துக்கும் ஜாக். ஓகே புரியுது. முடிஞ்சு போச்சு. ஓகே. இல்ல சரி என்னடா இது ஒரு வாரமா ஒரு மாதிரி ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் கேட்டேன் அந்த क्वेश्चन. ஓவர் நைட்ல உலக நாயகன்லாம் ஆக முடியாது ப்ரோ. ஆனா எனக்கு என்னமோ நரேட்டிவ் அதை நோக்கி போன மாதிரி இருந்துச்சு ப்ரோ. எனக்கு புரியுது அந்த வெயிட்டேஜ் அதுல எல்லாம் இல்ல. எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு, அதான் கிளியர் பண்ணணும்னு நினைச்சேன். இல்ல அது எப்படின்னா இப்போ உள்ள யாரு எந்த தப்பு பண்ணாலும் பாய்ஸ் சைடுல எப்படி முத்துவ குறை சொல்றாங்களோ அதே மாதிரிதான் அது வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு ஜாக்லின் தான் காரணம்னு சொல்லிடுவாங்க. கண்டிப்பா எனக்கும் அதான் ஆசை. அது அவ்வளவுதான். ஃபைனல் வரைக்கும் எனக்கு அவங்க 2 பேருக்குள்ள போச்சுன்னா அது ஒரு சம ஃபினிஷா இருக்கும் அந்த சீசனுக்கு நினைச்சிட்டு இருந்தேன். அதனாலதான் ஏன்னா 2 பேருமே ஃபேவரட்ஸா விட்டு கொடுக்க முடியல. இல்ல தவிர்க்க முடியாத விஷயங்கள் அதெல்லாம் நடந்துரும். சரி ஓகே தேங்க்யூ. பயப்படாதீங்க சூர்யா. பயப்படல ப்ரோ. நரேட்டிவ் அப்படி போகுது. எனக்கு இப்போ முத்து ஃபேனா இருக்கிறதுனால எனக்கு அந்த பயமே கிடையாது. ஏன்னா முத்து வர்சஸ் ராயன் போனாலும் ஜாக் போனாலும் எனக்கு ஹாப்பி தான் முத்து ஃபேனா. ஆனா எனக்கு ஜாக் கூடயே போகணுன்றது தான் என்னோட ஆசை. ஏன்னா 2 பேருமே எஃபர்ட் வைஸ் ரொம்ப நிறைய போட்டிருக்காங்களா. அந்த ஸ்டேஜ்ல அவங்க 2 பேரும் நிக்கணும்ன்றது என்னோட ஆசை. பட் முத்து வின் பண்ணணும். சாரி யுவராஜ், பட் ஜஸ்ட் சொல்றேன் நான். அது இந்த சினிஸ்கோப் எல்லாம் ராயனை பார்த்து பயப்படுறீங்கன்னா சினிஸ்கோப் எல்லாம் வந்து அழுவாப்லங்க கேட்ட சினிஸ்கோப் அப்துல்லாலாம். அதெல்லாம் முத்து விட்டுருவாரா? சூர்யா இப்ப நான் உங்ககிட்ட பேசுனது வந்து உங்களுக்கு ஏதாவது மனசு கஷ்டமா இருந்துச்சா? ஏன் ப்ரோ கஷ்டமா இருக்கு? கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே இல்லையே. சரி
நான் ஏதாவது கொஞ்சம் நக்கல் பண்ற மாதிரி பேசின மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னா ப்ரோ அதுக்கு தான் கேட்டேன். உங்களை நான் எவ்வளவு என்ன தெரியுமான்னு தெரியல. உங்க ஸ்பேஸ்லயே நான் பல தடவை பேசியிருக்கேன். நம்ம 2 பேரும் எவ்வளவோ பேசியிருக்கோம். அதனால ஓகே ஓகே அதெல்லாம் ஐ லவ் அதெல்லாம் யூ ஐ ஒண்ணும் இல்லை லவ் யூ. ப்ரோ. அதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. லவ் யூ டூ. ஓகே பை பை. மிரட்டுறதே மிரட்டிட்டு கடைசியில ஒரு கேள்வி வேற. கடைசியில ப்ரோ அன்பு பேசலாமா? இருக்கா இல்லையான்றதான் மேட்ரு. அலன் ப்ரோ ஒரு கொஸ்டின் பேசலாமா? தருண் ஓகே பேசுங்க தருண் பேசுங்க பேசலாம். தருண். ப்ரோ இப்போ இது வரைக்கும் வச்ச டாஸ்க்ல 9 டாஸ்க் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாஸ்க் தான் இண்டிவிஜுவல் டாஸ்க்காக வச்சிருப்பாங்க. ஒன்று அந்த லைட்டு பிடிக்கிறது, இன்னொன்று வந்து இந்த தண்ணி மாதிரி பாட்டில் மாதிரி எடுத்துட்டு போறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பவுல்ல த்ரோ பால் பண்றது. இந்த 3 டாஸ்க். இந்த 3 டாஸ்க்ல இண்டிவிஜுவல் பிளேயரா யார் பெஸ்ட் நீங்க சொல்லுவீங்க? அலன் ப்ரோ. தீபக். தீபக். ஓகே, நான் முத்துக்குமார் தீபக் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முத்துக்குமார் வந்து அந்த லைட் பிடிக்கிறதுல ஓகே 3வது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் கொண்டு போகிறதுல இண்டிவிஜுவல் ஃபர்ஸ்ட் முத்துக்குமார் தான் வருவார். அதே மாதிரி த்ரோ பாலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்லேயே வச்சிருவார் அந்த த்ரோ பாலில். இதில் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் முத்துக்குமார் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் வேணா நீங்கள் தீபக் சொல்லலாம். இன்னொரு ஜெனரேஷனில் அப்படி தான். இப்போ இண்டிவிஜுவல் பிளேயர், இப்போ ஸ்ட்ராங்கான பிளேயர் இண்டிவிஜுவலாக ஒரு கேம் வச்சா யார் ஸ்ட்ராங்கான பிளேயர்? ஐயா நீங்க 20 வயசு தீபக் அதிகம்ன்றத மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லைங்க. தீபக் நல்லதாங்க விளையாடுறாரு, நான் இல்லைன்னு இல்ல இல்ல சொல்லவே இல்லை. இல்ல அவரையும் நான் பிடிக்கும். அதையும் கணக்குல எடுத்துக்குவேன். ஏன்னா அதுவும் முக்கியம். நான் அதை சொல்லவே இல்லை. ஆக்சுவலா தீபக் சூப்பரா தான் விளையாடுறாரு. அவரோட ஏஜுக்கே அவர் சூப்பரா விளையாடுறாரு ஆக்சுவலா. ஐயா இங்க பாருங்க, உங்க பெர்ஸ்பெக்டிவ் தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க. என்னோட கருத்து கேட்டீங்களா? நான் வந்து அதை கணக்குல எடுத்துக்குவேன். ஏன்னா அதுவும் முக்கியம். எனக்கு ஃபீல் ஆகுது, உங்களுக்கும் அதே ஃபீல் ஆகணுன்ற அவசியமே கிடையாது. இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்ல வந்தேன்னா இப்போ இண்டிவிஜுவலா வச்ச டாஸ்க்ல மீதி எல்லா டாஸ்க்குமே குரூப் டாஸ்க் தான் ப்ரோ. இல்ல இண்டிவிஜுவல் டாஸ்கே கிடையாது. நிறைய டாஸ்க் எல்லாமே குரூப் தான். குரூப்பை வச்சு விளையாடுற மாதிரி தான் வச்சுக்கிறாங்க எல்லா டாஸ்க்கையுமே. ஒரு சில டாஸ்க் மட்டும் தான், ஒரு 3 டாஸ்க் மட்டும் தான் இண்டிவிஜுவலா அவங்களே பர்ஃபார்ம் பண்ற மாதிரி வச்சுருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா சீசன் 4ல வச்சிருப்பாங்க இண்டிவிஜுவல் டாஸ்க் தான். நிறைய டாஸ்க் இண்டிவிஜுவல் 4 தான் இருக்கும். அதில் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னர் வந்து ஆரி, ஆனா வந்து பாலா தான் எல்லா டாஸ்க்கும் ஜெயிச்சிருப்பாங்க. இண்டிவிஜுவல் டாஸ்க் தான் எல்லா டாஸ்க்குமே அவ்வளோ ஐயா சூப்பர் சோம் விளையாடிருப்பாங்க. இல்ல சோமு ஜெயிச்சிருப்பாரு. சோமு தான் டிக்கெட் டு ஃபினால வின்னர் ஆக்சுவலி. ஆமா கரெக்ட். சோமு தான் ஜெயிச்சிருப்பாரு. ஆனா வந்து பாலாவும் நல்லா ஆடி என்னடா இருப்பாரு. பாலானாரு எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. எனக்கும் வந்து சரி அவர் முடிச்சிட்டோம் அப்புறம் சொல்ல நினைச்சேன். ஆர்கேக்கு அவசரம் சோமு தான் குடுகுடு. சோமு தான் டிக்கெட் டு ஃபைனல். நம்ம கரெக்ட், அவர் தான் ஜெயிப்பார். கரெக்ட். ஆனா பாலாவும் நல்லா ஆடி இருப்பாரு அதுல. அது இதுதான் ப்ரோ 80 என்னோட டேஸ்க்கு பிரச்சனை. அப்புறம் ஒரு சொல்லிக்கிறேன் ஐயா, எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். ஒரு 70-80 டேஸ்க்கு அப்புறம் நடக்கிற டிக்கெட் டு ஃபினாலே எக்காரணத்தை கொண்டும் டாப் 2 வந்து சேஞ்ச் பண்ணிருமான்னு கேட்டா பண்ணிராது. பை சான்ஸ் அது எதுக்குன்னா தெரியும் ப்ரோ. டாப் 6 டாப் 7 8ல இருக்கவங்க தான். அதனால அது இல்ல உங்களுக்கு சொல்லல, ஆக்சுவலா பொதுவா டிக்கெட் சொல்றேன். டு அதனால நிறைய பேர் டிக்கெட் டு டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சுட்டா டாப் 2வா டாப் 3யான்னு அது அந்த ஆல்ரெடி டாப் 2ல இருந்தீங்கன்னா அதுதான். ஆடட் அட்வான்டேஜ். ஆக்சுவலா அந்த அருண் விஷாலம் பேசியிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க இது வரைக்கும் கேமை வெளியே பார்த்துருப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியல. டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சா அங்க ஸ்டேஜ்ல போயிட்டு கை பிடிச்சி நிக்கலாம்னு சொல்லிட்டு அருண் சொல்லுவாரு. அப்பயே இவங்க எந்த லட்சத்துல ப்ரோக்ராம் பார்த்துட்டு என்ன உள்ள சொல்லியிருப்பாருன்னா, ஒரு கை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இன்னொரு கை யாருன்னு மட்டும் தெரிஞ்சா போதும். எந்த அளவுல ப்ரோக்ராம் பார்த்துருக்காங்க பாருங்களா அவங்க 2 பேருமே. அதையும் விஷயம் அப்படியான்னு கேட்டு இருப்பாப்புல. இல்ல ப்ரோ, நீதான்டா டிரைவர், உன்னைய வச்சுதான்டா ஓட்டவன அப்படிங்கிற. இப்படிதான் ஃபுல்லா டாஸ்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு என்னன்னா ரயானுக்கு கிளீனா தெரிஞ்சிச்சு. முத்துக்குமாரை வந்து அடிச்சா மட்டும்தான் நம்ம அந்த டாப் 5குள்ளேயாவது போக முடியும், அந்த ப்ரொஜெக்ஷன் பண்ண முடியும்ன்றதுல கிளியரா புரிஞ்சுதான் எப்படியாவது முத்துக்குமாரை கார்னர் பண்ணி ஏதாச்சும் பேசிட்டே இருக்கணும். அதை சௌந்தர்யா ஆக்சுவலா பயங்கர சப்போர்ட் ரயன் கூட. சரி, மஞ்சுரியும் ஜாக்லினும் சொன்னா கூட பரவாயில்ல. சௌந்தர்யா சொல்லிட்டான், டேய் நீ ஒண்ணு பண்ற தெரியுமாடா, அவன் பேசி முடிச்சிட்டான், நேத்தே முடிச்சிட்டான். அதை மூளைக்கு பேசி பேசி இன்னும் ஊதி பெருசாக்கினே இருக்கு தெரியுமா. இப்ப நீங்க பண்றதுன்னா பெரிய விஷயமா இருக்குல்ல. இன்னொன்னு லைவ் பாத்தீங்கன்னா தெரியும், மஞ்சுரியும் ஒன்று கேட்டுருவாங்க அந்த கலர் அடிக்கும் போது, உங்களுக்கோசம் தான் மஞ்சுரி நான் பண்றேன், டே 2 பாயிண்ட்டுக்கோசரம் தான் நீ பண்ற, எனக்கோசரம் பண்றேன்னு மட்டும் தயவு செய்து சொல்றாங்க. அதே மாதிரி வெளியே இருந்து இவங்க எல்லாரும் கேட்டு இருப்பாங்க, டேய் இவன் வாயை மூட மாட்டான்ல, இல்ல இன்னைக்கு அது கத்திக்கிட்டே இருக்கிறான். எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா, சாரி டின்ட்ர சோஃபால மஞ்சரியும் ஜாக் உட்காந்துருங்க, ஜாக்கு தெரிஞ்சு போச்சு, ஆஹா அவன் பேச போறான் அப்படின்னு சவுண்டை கூட்டு பக்கத்துல உட்கார வச்சிருவாங்க. எதுக்குன்னா சவுண்டு இத்தனை நாள்ல
அப்படி ஒரு ரியாக்ஷனை கொடுத்ததே இல்லை. பேசி பேசி கடைசியில பொறுக்க முடியாம எப்பா சாமி அவன் நோய் நோய்னு பேசிக்கிட்டே இருக்கான்டா அப்படின்னே வாயை திறந்து சொல்லிட்டாங்க சவுண்டு. அதுக்கு அதுக்கு ஒரு கான்வர்சேஷன் 1 மணி நேரம் போச்சு. பாவம் சவுண்டோட ரியாக்ஷனு தெரியாம சொல்லிட்டேன்டா விட்டுறேன் நான் ஓடிடுறேன்டாங்கிற மாதிரி இருந்தது. திருப்பி எந்திரிச்சோன்னு ஜாக்கு நினைச்சிருப்பானா முத்துக்குமார் தான் பேசுறான் அப்படின்னு வச்சுப்போம். ஐயோ ஐயா மகா பிளேடா ஆயிட்டா. ஐயா சவுண்டு கூட சாதாரண ஆள் இல்ல. முத்துக்கிட்ட அவ்வளவு பிரச்சனை இருக்கு உங்களுக்கு. ஸ்ட்ரைட்டா போய் முத்துக்கிட்ட பேச வேண்டியது தானே. போயிட்டு எல்லாத்தையும் ரயன் காதுல ஓதுறது, எல்லாத்தையும் ரயன் காதுல ஓதிட்டு அவன் வந்து அவனுக்கு அது மண்டையில ஏறி அவனும் இஷ்டமேனிக்கு வெடி வெடின்னு வெடிக்கிறான். அதை உட்காந்து உங்களுக்கு கேட்க பொறுமை இல்லை. அதுக்கு காதுல ஓதுறது மட்டும் தான் உங்க வேலையா? எல்லாம் யாருமே சாதாரண ஆட்கள் இல்லைங்க. எல்லாம் வந்து கிரிமினல் தான், ஒண்ணு விடாம எல்லாமே. எனக்கு அதனாலதான் பிடிச்சிருக்கு. இந்த ஸ்மார்ட்டா இருக்கிற ஆட்கள் வந்து விளையாடும் போது பார்க்க ரசிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா என்ன பண்றாங்க, ஒரு ஒரு எப்படி சொல்லுவோம், ஒரு 1 hour பேசலாம். 1 hour ஒன்ஸ் பேசினா எப்படி எரிச்சல் பண்றானுங்க. ஐயா இல்ல ஆலன் ஐயா, அவரு பேசி முடிச்சிரு. நான் லைவ் பார்த்துட்டு இருந்தேன். உண்மையாலுமே நான் வந்து அந்த நோயின்னு பேசுனதுக்கு பேசிட்டு இருந்தாருயா. அப்புறம் அந்த ஒரு 20 செகண்ட் அமைதியா இருக்கு. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் இப்ப ராயன் பேசுவான் பாரு அப்படின்னு. திருப்பி நீ வந்து அது வந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறான். எப்பா சாமி விட்றா ஆள விட்றான்ட்டு நான் எக்ஸைட் ஆயிட்டேன் லைவ்ல இருந்து. அப்படியே பேசுறான். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல இப்ப பேசுவான் கரெக்டா. இல்ல இன்னொன்னு என்ன பண்ணானா, இந்த மாதிரி இது பேச்சு போட்டிக்கு ஆள் எடுத்த மாதிரி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வேற சிம்பாலிக்கா வேற சொல்லுவான். ஆக்சுவலா மஞ்சுரியும் முத்துக்குமாரையும் நெக்கெல்லாம் சொல்ற மாதிரியே சொல்லிடுவோம். அதை நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். இது கேம்னா எல்லாத்தையும் இது பண்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதை வந்து எப்படின்னா ஆடியன்ஸ்க்கு வந்து ப்ரூவ் பண்ண வைக்கிறான் அவன். ஆக்சுவலா இவங்க 2 பேர் பேச்சாளர், அதனால தான் நல்லா பேசுறாங்க. ஆனா இவங்களுக்கு விளையாட தெரியல. நம்ம வந்து பாக்குறது தெரியும், இவங்க 2 பேருமே நல்லாவும் கேமும் விளையாடுறாங்க, நல்லா பேசுறாங்கன்றது வெளியே பார்க்கறது நல்லா தெரியும். ஆனா அந்த அவனுக்கு அந்த இது கூட இல்லையே எனக்கு தோணுது. ஆக்சுவலா அவன் கூட போட்டி போறதே முத்துக்குமார் மட்டும்தான் லீடிங்ல டாஸ்க்ல ஃபுல்லா. இப்படி எல்லாம் பேசினா பாவம் லைவ் பாக்குறவங்க எல்லாம். ஜாக் வந்து சவுண்ட் என்ன சொல்றீங்க? ஜாக் தான் கேமே மாத்தி விட்டாங்க. அவன் ஜாக்கையும் சேர்த்து தான் சொல்றான் எல்லா விஷயத்துலயும். இன்ஃபேக்ட் ஜாக் இல்ல பேசுனத விடுங்க. இன்னைக்கு பேசுனதெல்லாம் சவுண்ட் எந்திரிச்சு போகும்போது வெறிக்க பாப்பாங்க ஜாக் சவுண்ட. ஜாக்கு சொல்லவும் முடியாதுல்ல. நீ வந்து இங்க உட்காரு, நீ உட்கார்ந்தீங்கன்னா ஏதாவது பேசுவ ஜாலியா இருக்குன்னு சொன்னா நீயே எந்திரிச்சு போய் ராயன்ட்ட சொல்லவும் முடியாது கொஞ்சம் அமைதியா இருறான்னு சொன்னா என்ன அமைதியா இருக்க சொல்றியா நீங்க சொல்லி அதுக்கு 1 மணி நேரம் பேசுவான்னு சொல்லிட்டு அப்ப படாத பாடு. எல்லாரும் பேசுறாங்களா. இன்னைக்கு வந்து கான்வர்சேஷன்ல ஜாக்லின் வந்து கொஞ்சம் டென்ஷன்ல ப்ரோ அப்படின்ட்டாங்க. தெரியாம சொல்லிட்டாங்க, சத்தியமா தெரியாம சொல்லிட்டாங்க. அத புடிச்சு வச்சு பேசினா பாருங்க சாமி, என்னால தாங்க முடியல. நிறுத்துறா அடே பாவடா, ஏன்டா இப்படி சாவடிக்கிறேன்னு தோணுச்சு. அது பரவாயில்ல. முத்துக்குமார் நேற்று நைட் சொல்லியிருப்பாங்க, அந்த போனை நான் தான் தொட்டேன், ஆனா இவன் பக்கத்துல வந்துட்டான். இவனுக்கு நான் ஏன் டாஸ்க் கொடுத்தேன்னா, இவனுக்கு டாஸ்க் கொடுக்கலன்னு வச்சுங்களேன், இவன் என்ன பண்ணுவான், இதை மூளைக்கு பேசுவான். நான் தான் தொட்டேன்னு சொல்லிட்டு. அதனாலேயே இவனுக்கு டாஸ்க கொடுத்து இல்ல தருண், அது கூட கிடையாது. அவர் வந்து ஜாக் கேட்பாரு, ஜாக் சொல்வாரு யூ கோ ஆஸ்க் இவர ராயனை கேட்க சொல்வாரு. அப்ப முத்து உடனே ஆமாமா நான் அதுவும் யோசிச்சேன்னு வேற சொல்வாரு. ஜாக் இஸ் ஒன் வில் சே கோ ஆஸ்க் ராயன். சோ அதுதான் கேள்வின்னு சொல்லுவாங்க. ஆனா இவரும் என்ன பண்ணுவாருன்னா, ஓகே இவங்கிட்டே கொடுத்துடலாம், இல்லைன்னா என்ன பண்ணுவான் இவன் இதுக்கும் சேர்த்து நைட்டு ஃபுல்லா பேசுவான், நானும் அதுல கை வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவான். கடந்து போக கூடாது. யாரு சொன்னாங்க ஃபர்ஸ்ட்? தருண் அந்த பாயிண்ட எதுக்கு ஜாக்லின் அங்க சொல்லணும் அத சொல்லுங்க. கடந்துலாம் போக கூடாது. இல்ல அது ஆக்சுவலி இல்ல நான் சொல்றதுக்கு ஆக்சுவலி அது ஜாக்லினுமே கேட்ச் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல. இவன் வந்து ஏதாவது பண்ண போறான் ரயான் மறுபடியும் அப்படின்ட்டு. ஏன்னா மறுபடியும் அங்க விட்டுட்டு அவர் போன்ல பேசிட்டு இருக்கப்பே ஜாக்லினுக்கு தெரிஞ்சிச்சு இவன் வந்து ஏன்னா ஜாக்லின்ட்டு விவாதம் பண்ணிட்டு இருப்பாரு. அங்க போயிட்டு சவுண்டு கிட்ட எல்லாத்தையும் விவாதம் பண்ணிருப்பாங்க. ஸோ ஜாக்லின் அதை கேட்ச் பண்ணிட்டு ஈஸியா டைவர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை கட் பண்ணி இந்த கான்வர்சேஷன் வந்து புரிஞ்சிச்சு. ராயன் ஒரு வார்த்தை விட்டுருவான், அங்க இருந்தவங்கள உங்க ஆளுங்க 2 பேரும் அப்படின்னு சொன்ன உடனே ஓ நம்ம ஆளுங்க இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு ஜாக்லின் உஷாரா டக்குன்னு மாத்தி விட்டாங்க. அதுதான் அங்க நடந்தது. எனக்கு நல்லா புரிஞ்சுது, இப்பதான் புரிஞ்சுது. அடிக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா கான்வர்சேஷன் அடிக்கணும்னு நினைச்சிருந்தா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிருப்பாங்க. நீங்க த்ரூ அவுட் சீசன்ல எங்கேயுமே கான்வர்சேஷன் பேசிருக்க முத்துக்கிட்ட பாயிண்ட்ஸ் இல்லைன்னா அவர் எங்கேயுமே ப்ரொவோக் பண்ணதில்லை யாரையுமே. அதாவது நேற்று அந்த இந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா அந்த நைட்டு பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுல ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆனதுக்கு அப்புறம்
நானும் ஆலன் பேசிட்டு இருந்தோம். அவருக்கு வந்து பாயிண்ட்ஸே இல்லைன்னொன்னே என்ன சொல்லிடுவாருன்னா, ஜாக்கை பார்த்துட்டு, சரி சரி ஏன் என்ன சொல்லுவாரு ஆலன், உட்கார்ந்து பேசு, ஏன் கத்துற அப்படின்றவாரு. இது வரைக்கும் பார்க்காத ஒரு முத்து அங்க பார்த்தோம். புரியுதுங்களா? அப்ப முத்துவே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாங்க அந்த இடத்துல. அடிக்கணும்னு நினைச்சிருந்தா என்ன நினைச்சாங்க, சரி தம்பியா போயிட்டே இருந்து தொலை அப்படிங்கிற மைண்ட் செட்ல விட்டுட்டாங்க அவங்க. அது மட்டும் இல்ல பாப்ஸ், முத்துக்கு வந்து பாயிண்ட் இல்ல பேசுறதுக்கு அப்படின்னா, ஹி வில் சே அந்த மொமெண்ட் அப்படி இருந்துச்சு. நான் தான் அதுக்கப்புறம் ஓகே அது அப்படி இல்லன்னு சொல்ட்டேனே. அது அவர் அப்பாலஜியா கூட சொல்ல மாட்டாரு. இல்ல நான் சொன்னப்போ அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் அப்பாலஜிலாம் பண்ண வேணாம். சரி நான் தப்பா சொல்ட்டேன். அந்த ஸ்டேட்மெண்ட்ல கூட அவர் நிக்க மாட்டாரு. அவர் எப்படி சொல்வாருன்னா, நீங்க நான் சொன்னது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்க. நான் சரின்னு ஏத்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஹி இஸ் சோ அடமெண்ட் இன் ஹிஸ் ஸ்டாண்ட் தெரியுமா? அந்த வீட்ல அப்படிதான் பிஃபோர் இருந்தாங்க. தட் நீங்க அதை ஆர்கே அக்ரி ஒன் செகண்ட், ரோஷினி மேல யுவா ப்ரோ இருக்காரு. யுவா ப்ரோ ரோஷினியும் இந்த நியூஸ் சேனல் வரைக்கும் போனதில் பங்கு அவங்களுக்கு இருக்கு. போட்டு இவங்கள தான் பிஆர்னு போட்டு அடி அடி நடிச்சது இவங்களையும் டாமியும். ஆமா. பாவத்தை ஹாய் தெரியாம ஷோக்கு போயிட்டாங்க. ஹாய் 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 ரோஷினி. ஹாய். இந்த வீக்கெண்டும் போய் அந்த கீச் குரலை நீங்க எல்லாம் கேட்பீங்க. ஸோ I'll continue the support. எனக்கு தான் யார் பேசுறதுன்னு ரோஷினி கேட்கலையா? இல்ல கேக்குது. நான் வெளில முடிஞ்சா போயிட்டு வரேன். ரயன் எனக்கு கேட்க மைக்க வாங்கி. மாட்டேங்குது. ஓகே ஓகே லோனர் பேசிடுங்க. லோனர் பேசிட்டு உதயா பேசிட்டோம். லோனர் கேக்குதா நான் பேசுறது? ஹலோ. கேக்குது. ஓகே ஆலன் ப்ரோ, உங்கள்ட்ட தான் ஒரு கொஸ்டின் கேட்கணும். நீங்க ஐ மீன் நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பா ஜாக்குக்கும் முத்துக்கும் வந்து ஒரு ஃபைட் வரும்னு சொல்றீங்களே, அது கண்டிப்பா நடக்குமா? அப்படிதான் முடியணும். ஆனா வந்து முத்துவும் ஜாக்கும் வந்து டைரக்டாவே சண்டையே போட்டுக்க மாட்டேங்கிறாங்களே. எப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு இடத்துல வந்து அவங்க அதை விட்டு கொடுத்துட்டு போற மாதிரி தானே இருக்கு. சோ நீங்க எப்படி அது கன்ஃபார்மா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க? ஏன்னா இந்த டிடிஎஃப் எப்போ யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஃபேமிலி டாஸ்க் அப்புறம் வந்து நான் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. அப்போ நான் வந்து 3 சினாரியோ சொல்லியிருந்தேன். 3 பிளாட் கம்ப்ளீஷனுக்கு வரணும்னு சொல்லியிருந்தேன். சரியா? என்னென்ன பிளாட்னா இந்த மஞ்சிரியோட பிளாட் வந்து சேம் ப்ரொஃபைல் முத்துக்குமரன் கூட ஒட்டி இருக்கு. ஸோ அவங்க டிடிஎஃப் ஜெயிச்சு அது அந்த ஆர்க் கம்ப்ளீட் ஆகும், அவரோட ஓட்டு ஸ்பிளிட் பண்றதுக்காக. இன்னொன்னு வந்து இந்த தீபக்கும் பவித்ராவோட பிளாட் இருக்குல்ல, அந்த கேப்டன்சி டாஸ்க்ல வந்து அவர் வந்து பவித்ராக்கு விளையாடாம ரஞ்சித்துக்கு விளையாடி அந்த அங்க பவித்ரா அந்த ஒரு அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி எங்க போச்சுன்னா பவித்ரா திருப்பி கேப்டன்சி டாஸ்க் வந்து முத்துக்கிட்ட தோத்துருப்பாங்க. ஸோ தீபக்கு பவித்ராவும் அந்த லிஸ்ட்ல வந்துருவாங்க அந்த ஆர்க்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. இதுல லாஸ்டா இருக்கிறது வந்து ஃபேமிலி டாஸ்க்ல வந்து சர்வீஸ் டாஸ்க்ல வந்து ரயன் அவங்க அக்கா வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி உன்னை எல்லாரும் அன்டிசர்விங்னு சொல்றாங்க, நீ வந்து டிடிஎஃப் ஜெயிச்சு டிசர்விங்ன்றது இவங்க எல்லாருக்கும் காட்டணும். இது 3 பிளாட் தான் பாசிபிளான பிளாட். இந்த 4 பேர் தான் டிடிஎஃப் ஜெயிப்பாங்க. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், இவங்க எல்லாம் யாராவது ஒருத்தவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். அந்த பிளாட்டோட கம்ப்ளீஷன் இங்க வருது இல்ல, அவர் தான் ஜெயிப்பாரு. அந்த பிளாட்டோட கம்ப்ளீஷன் இங்க முடியுது இல்ல, சேம் கான்செப்ட் தான். இந்த ஜாக் வர்சஸ் முத்துன்றது வந்து டே 1ல இருந்து ஆரம்பிச்சிச்சு. அது கரெக்ட் தான் ப்ரோ. பட் ஆனா என்ன ஆகுதுன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து இப்ப நீ இன்னைக்கு கூட ஒரு இது வந்து நேத்து ஐ திங்க் முத்து வந்து கொஞ்சம் ஹாஷா ஜாக்க பார்த்து பேசுவாங்க. பட் ஆனா ஒரு 15-20 மினிட்ஸ்லயே திரும்பி பார்த்தா அவங்க நார்மல் ஆகி ஒரு நார்மல் கான்வர்சேஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ அது வந்து அப்படியே தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. போன வீக் வந்து லைக் நான் உன் கேமை காலி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி டைரக்டா பேசியிருப்பாங்க 2 பேருமே. பட் ஆனா வந்து இந்த வீக் பார்த்தா திரும்பி அது நார்மலா என்னமோ குரூப் ஃபார்ம் பண்ணி அவங்க 2 பேரும் மத்தவங்கள காலி பண்ற மாதிரி தான் இருக்கே தவிர இவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரியே தெரியலையே. அப்படி ஏன்னா சொல்றேன். நீங்க அதுல ஒரு சைடு பாக்குறீங்க, அதுல இன்னொரு சைடு இருக்கு. மத்த யாரும் இவங்களை வச்சு ஸ்கோர் பண்ணிடக்கூடாதுன்னு மாத்தி